விசிடி நம்பரு 653 653 அனந்தபூர் ஆந்திர பிரதேஷ். முரளி டேட்டு 13/8/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 17/4/2007. ओम शांति। 13 अगस्त 1967 की वाणी चल रही थी। ஓம் சாந்தி. 13 ஆகஸ்ட் 1967 வாணி போயிட்டு இருந்தது. तीसरे पेज के मध्य में 3வது பேஜினோட நடுவுல बात चल रही थी। பேச்சு போயிட்டு இருந்தது. हम भारत को स्वर्ग बनाए रहे हैं। நம்ம பாரத ஸ்வர்கமாக ஆக்கிட்டு இருக்கிறோம். और स्वर्ग भी यहाँ भारत में ही होगा। பிறகு ஸ்வர்க கூடயும் இங்க பாரத்ல தான் இருக்கும். कोई छत में थोड़ी ही रखा है। என்ன மாடியில இருக்குமா என்ன? जैसे दिलवाड़ा मंदिर में छत में स्वर्ग दिखाया हुआ है। எப்படி தில்வாடா கோயில்ல அந்த மேல ரூஃப்ல என்ன காமிச்சிருக்காங்கன்னா அந்த மூர்த்திகளை காமிச்சிருக்காங்க. तुम बच्चों को तो सब मालूम है। அந்த தேவதைகளை காமிச்சிருக்காங்க. குழந்தைகளான உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. कि मूल वतन कहाँ है, सूक्ष्म वतन कहाँ है। மூலவத்தனம் எங்க இருக்குது, சூக்ஷ்மவத்தனம் எங்க இருக்குது, और साकार वतन कहाँ है। பிறகு சாக்காரி வத்தனம் எங்க இருக்குது. सारे ड्रामा को तुम जानते हो। பாபா சொல்றாங்க முழு டிராமா பற்றி உங்களுக்கு தெரியும். जो पास्ट हो गया है என்ன விஷயம் கடந்து போயிடுச்சோ वो फिर फ्यूचर होगा। அது மறுபடியும் வருங்காலத்துல ஏற்படும். फ्यूचर की बात फिर पास्ट होगा। வருங்காலத்துல என்ன ஆகுமோ அதுக்கு பிறகு மறுபடியும் என்ன ஆகும்னா கடந்த காலம் ஏற்படும். तो समझाना ये है कि तुम हमको कौन पढ़ाते। பாபா சொல்றாங்க என்ன புரிய வைக்கணும்னா நமக்கு யாரு புரிய வைக்கிறாங்க என்ற விஷயத்த சொல்லணும். हमको भगवान पढ़ाते हैं। நமக்கு பகவான் படிக்க வச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ठंडी धार हो जाना चाहिए खुशी में। அப்படியே கூல் ஆயிடணும் குஷியில. क्योंकि बाप की याद से सब प्रकार के घोटाले निकल जाते हैं। ஏன்னா பாபா சொல்றாங்க எல்லா இப்போ பாபாவோட நினைவுல இருக்கிறதுனால எல்லா விஷயமான அந்த லாஸ் எல்லாமே அது கடந்து போயிடும். बुद्धि में आना चाहिए बाबा हमारा बाबा भी है। அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே போயிடும். புத்தில வரணும் பாபா வந்திருக்காங்க, हमको पढ़ाने वाला टीचर भी है। அவங்க நமக்கு படிக்க வைக்கக்கூடிய டீச்சரும் ஆயிருக்காங்க. फिर हमको सदगुरु बन करके साथ भी ले जाएंगे। பிறகு அவங்க நமக்கு சத்குரு ஆகி கூட கூடயும் அழைச்சிட்டு போகிறாங்க. झाड़ के चित्र में साथ में ले जाने वाला रूप कौन सा दिखाया है। பாபா சொல்றாங்க மரத்தினோட சித்திரத்துல கூட அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த ரூபம் என்ன காமிச்சிருக்காங்க, எந்த ரூபத்தை காமிச்சிருக்காங்க. सब आत्माएं परम धाम जा रही है बिंदु रूप स्टेज में। பாபா சொல்றாங்க எல்லா ஆத்மாக்கள் பரந்தாமத்துக்கு போயிட்டு இருக்காங்க, பிந்து ரூப் பீஜ் ரூபி ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்காங்க. और शंकर का आकारी चित्र रखा हुआ है। பிறகு சங்கரனோட ஆகாரி சித்திரத்தை வச்சிருக்காங்க. तो हमको साथ भी ले जाएंगे। அப்போ பாபா சொல்றாங்க நம்மள கூடயும் அழைச்சிட்டு போகுவாங்க. तो हमारी बुद्धि में बैठा है कि वही हमारा बाप भी है, वही टीचर भी है और वही। அப்போ நம்மளோட புத்தில இருக்குது அவங்கதான் நம்மளோட அப்பாவும் டீச்சரும், பிறகு அவங்கதான் सदगुरु भी है। சத்குரு கூடயும் ஆயிருக்காங்க. एक ही रूप में तीनों पार्ट बजाते हैं। ஒரே ரூபத்துல 3 பாட்ட கூடயும் செய்யறாங்க.
अपन को आत्मा समझ परमात्मा बाप से ऐसी ऐसी बातें करनी चाहिए। தன்னை ஆத்மா நினைச்சுக்கிட்டு பரமாத்மா அப்பா கூட இப்படி எல்லாம் பேசணும். बाबा आप हमारे बाप भी हो, टीचर भी हो, सदगुरु भी हो। பாபா நீங்க நம்மளோட பாபாவும் ஆயிருக்கீங்க, டீச்சரும் ஆயிருக்கீங்க, சத்குரு கூடயும் ஆயிருக்கீங்க. एक को भूलो तो दूसरे को भूलो तो तीसरे को याद करो। இப்போ ஒருத்தரை மறந்துட்டீங்கன்னா ரெண்டாவது மறந்துட்டீங்கன்னா மூணாவது நினைவு செய்யுங்க. அப்படின்னா அந்த ரூபத்தை நினைவு செய்யுங்க. बाबा अभी हमको मालूम पड़ा है, பாபா இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்குது. ब्रह्मा और विष्णु का भी अभी मालूम पड़ा है। பிரம்மா பிறகு விஷ்ணு பற்றி இப்போ தெரிஞ்சிருக்குது. பிரம்மா பிறகு விஷ்ணு பற்றி கூடயும் இப்போ தெரிஞ்சிருக்கு. विष्णु के नाभि से ब्रह्मा निकला, விஷ்ணுவினோட நாபிலிருந்து தொப்பலிருந்து பிரம்மா வெளிவந்தாங்க. तो फिर ब्रह्मा के नाभि से विष्णु निकलना चाहिए। பிறகு பிரம்மாவினோட தொப்பலிருந்து விஷ்ணு வரணும். विचार सागर मंथन चलना चाहिए। விசார சாகர மந்தனம் பண்ணணும். विष्णु की नाभि से ब्रह्मा कब निकला? விஷ்ணுவினோட நாபிலிருந்து அப்படின்னா அந்த தொப்பலிருந்து பிரம்மா எப்போ வெளிவந்தாங்க? और कौन है विष्णु? பிறகு யாராயிருக்காங்க விஷ்ணு? जो सृष्टि के आदि में विष्णु, யாரு சிருஷ்டியினோட ஆரம்பத்துல விஷ்ணுவோ वो सृष्टि के अंत में फिर அவங்க சிருஷ்டியினோட கடைசியில மறுபடியும் விஷ்ணு ஆயிருக்காங்க. विष्णु कहा जाता है जिनके संस्कार स्वभाव मिलकर के एक हो। விஷ்ணுன்னு யாருக்கு சொல்லப்படுகிறதுனா யாரோட சுபாவ சன்ஸ்கார இணைஞ்சு ஒன்னாயிடுதோ அவங்களுக்கு சொல்வாங்க. जैसे प्रैक्टिकल में देखा ब्रह्मा सरस्वती के संस्कार मिलकर, எப்படி பிராக்டிக்கல்ல பாத்தீங்க பிரம்மா பிறகு இந்த சரஸ்வதியினோட சன்ஸ்காரம் இணைஞ்சு एक दिखाई देती थी। ஒன்னாக தென்பட்டு இருந்தது. कोई भी बात में मम्मा बाबा का अपोजिशन, எந்த விஷயத்துல கூடயும் மம்மா பாபாவுக்கு எதிர்க்கல, ஆப்போசிஷன் பண்ணிட்டு இருக்கல. परंतु मम्मा बाबा तो बाद में हुए। ஆனா மம்மா பாபா பிறகு இருந்தாங்க. मम्मा बाबा से भी पहले कौन? பிறகு வந்தாங்க. மம்மா பாபா போல அவங்கள விடையும் முன்னாடி யாரு? ब्रह्मा तो रचना है, பிரம்மா படைப்பா இருக்காங்க. ब्रह्मा रचना का भी रचयिता कौन? பிரம்மா படைப்பினோட படைப்பவர் கூடயும் யாரா இருக்காங்க? वो कौन? அவங்க யாரு? मुरली में भी आता है, முரளில கூடயும் வருது. ब्रह्मा का बाप कौन? பிரம்மாவோட அப்பா யாரா இருக்காங்க? बाप होगा तो जरूर माता भी होगी। அப்பா இருக்காங்கன்னா கண்டிப்பாக அம்மாவும் இருப்பாங்க. दोनों ब्रह्मा सरस्वती का भी सरपरस्त यज्ञ में कौन? பாபா சொல்றாங்க அந்த பிரம்மா சரஸ்வதி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூடயும் ஹெட் யஜ்னத்துல யாரு? मुरली में आता है ना, முரளில வருது இல்லையா? इन्हें मम्मा बाबा को भी पढ़ाने वाले थे। இந்த மம்மா பாபாக்கு கூடயும் படிக்க வைக்க கூடியவங்க இருந்தாங்க. इनको इनके भी टीचर बनकर बैठते थे। இவங்களுக்கு கூடயும் டீச்சர் ஆகி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ட்ரில்ல கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ऑर्डर करते थे ऐसे करो, ஆர்டரை பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி செய்யுங்க. डायरेक्शन देते थे, டைரக்ஷனை கொடுத்துட்டு இருந்தாங்க. उनमें बाबा प्रवेश करते थे। அவங்களுக்குள்ள பாபா பிரவேசம் பண்ணிட்டு இருந்தாங்க. वो कौन? அவங்க யாரு? वही स्वरूप, அந்த ஸ்வரூபந்தான் जिनसे ब्रह्मा बाबा को अपने साक्षात्कारों का, யார் மூலமாக பிரம்மா பாபாக்கு அவங்களோட சாட்சாத்காரத்தினோட ரகசியங்கள் பற்றி क्लैरिफिकेशन मिला था। அவங்களுக்கு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருந்தது.
वो दोनों ही आत्मा यज्ञ के आदि में विष्णु रूप थी। அந்த ரெண்டு ஆத்மாக்கள் கூடயும் யக்னத்தினோட ஆரம்பத்துல விஷ்ணு ரூபமாக இருந்தாங்க. तो पहला विष्णु रूप वो, அப்போ ஃபர்ஸ்ட் விஷ்ணு ரூபம் அவங்க, और दूसरा विष्णु रूप, பிறகு ரெண்டாவது விஷ்ணு ரூபம். उनकी रचना कौन हुए? அவங்களோட படைப்பு யாரானாங்க? ब्रह्मा सरस्वती। பிரம்மா சரஸ்வதி. तो चारों आत्माएं मिलकर के क्या हो गई? அப்போ 4 ஆத்மாக்கள் கூடயும் இணைஞ்சு என்ன ஆயிட்டாங்க? विष्णु की 4 भुजाएं। விஷ்ணுவோட 4 கைகள். तो तुम्हारी बुद्धि में बैठा है பாபா சொல்றாங்க, அதாவது உங்களோட புத்தியில உட்கார்ந்து இருக்கு. कि विष्णु की नाभि से कैसे ब्रह्मा निकला। संसार में ब्रह्मा प्रत्यक्ष हुआ, फिर अब ब्रह्मा की नाभि से உலகத்துக்கு முன்னாடி பிரத்யட்சமானாங்க. இப்போ மறுபடியும் பிரம்மாவினோட நாபில் இருந்து विष्णु निकलना चाहिए। விஷ்ணு வெளிப்படணும். अभी निकला है कि नहीं निकला है? இப்போ வெளிப்பட்டிருக்காங்களா இல்லையா? है? नहीं निकला। வரலையா? कैसे? எப்படி? क्या प्रूफ? என்ன ப்ரூஃப்? बोला है சொல்லிருக்காங்க, विष्णु की नाभि से ब्रह्मा निकला, वो तो समझ में आ गया। விஷ்ணுவினோட நாபில் இருந்து பிரம்மா வந்தாங்க, அதை நம்ம புரிஞ்செடுத்து. फिर ब्रह्मा की नाभि से विष्णु निकलना चाहिए। பிறகு பிரம்மாவினோட நாபில் இருந்து விஷ்ணு வெளிப்படணும். अभी निकला या नहीं निकला? இப்போ வெளிப்பட்டாங்களா இல்லையா? चाहिए तो चाहिए पूरा हुआ। இப்போ வெளிப்படணும்னு இருக்குது இல்லையா? அந்த படணும்ன்றது என்ன? அது ஆகுமா? है? ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. नहीं हुआ। ஆகலையா? लेकिन मुरली में तो बोला है, ஆனா முரளில சொல்லிருக்காங்க, इन लक्ष्मी नारायण का जन्म कब हुआ? இந்த லட்சுமி நாராயணர்களுக்கு ஜென்மம் எப்போ ஆச்சு? आज से 10 वर्ष कम 5,000 वर्ष हुआ। இன்னிலிருந்து 10 வருஷம் கம்மி 5,000 வருஷங்கள் ஆச்சு. 66-67 की मुरली है, 66-67 की। இது 66-67 முரளியா இருக்குது. तो इससे क्या साबित होता है? இதனால என்ன நிரூபணம் ஆகுது? कि लक्ष्मी नारायण का जन्म, प्रत्यक्षता रूपी जन्म 76 में हुआ। லட்சுமி நாராயணர்களுக்கு ஜென்மம் 76ல ஆச்சு. हुआ பிரத்யக்ஷதா ரூபமான ஜென்மம் तो, ஆச்சுதான். लेकिन जैसे आदि में विष्णु का प्रत्यक्ष था, ஆனா எப்படி ஆரம்பத்துல விஷ்ணு பிரத்யக்ஷம் ஆகாம இருந்தாங்க, அப்படின்னா மறைஞ்சிருந்தாங்க. ब्रह्मा की नाभि से जो 5,000 वर्ष के बाद, பிரம்மாவினோட தொப்பல்ல இருந்து யாரு 5,000 வருஷங்களுக்கு பிறகு, कहते हैं ब्रह्मा की विष्णु सो ब्रह्मा बनने में कितना टाइम लगा? 5,000 वर्ष। சொல்றாங்க, விஷ்ணுவினோட நாபில் இருந்து பிரம்மா வர்றதுக்காக எவ்வளவு நாள் ஆச்சு? 5,000 வருஷம். फिर विष्णु की नाभि से ब्रह्मा निकलता है, ब्रह्मा से विष्णु बनने में 1 सेकेंड, பிரம்மால இருந்து விஷ்ணு ஆகிறதுக்காக 1 செகண்ட், और विष्णु से ब्रह्मा बनने में 5,000 वर्ष, பிறகு விஷ்ணுல இருந்து பிரம்மா ஆகிறதுக்காக 5,000 और வருஷங்கள், 5,000 वर्ष के बाद பிறகு 5,000 வருஷங்களுக்கு பிறகு ब्रह्माக்கு विष्णु बनने में, प्रत्यक्ष होने में कितना टाइम लगना चाहिए? பிரம்மாக்கு விஷ்ணு ஆகிறதுக்கு பிரத்யக்ஷ ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகணும்? अभी तो घड़ी घड़ी निश्चय और घड़ी घड़ी இப்போ ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் நிச்சயம், ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் अनिश्चय आ जाता है। அனிச்சயம் வந்துடுது. लेकिन ऐसा भी टाइम होगा ஆனா அப்படிப்பட்ட நேரம் கூடயும் வரும், कि ब्रह्मा से विष्णु बनने में 1 सेकंड लगेगा, பிரம்மால இருந்து விஷ்ணு ஆகிறதுக்காக 1 செகண்ட் ஆகும், और चारों ओर प्रत्यक्षता हो जाएगी। பிறகு 4 பக்கம் பிரத்யக்ஷத்தை ஆயிடும்னு சொல்றாங்க. तो इस चित्र का भी कितना अच्छा ज्ञान है। அப்ப பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த சித்திரத்துக்கு கூட எவ்வளவு நல்ல
ரகசியம் அர்த்தம் இருக்குது. ब्रह्मा की नाभि से विष्णु निकला और विष्णु की नाभि से பிரம்மாவினோட தொப்பல்ல இருந்து விஷ்ணு வந்தாங்க, விஷ்ணுவினோட தொப்பல்ல இருந்து பிரம்மா வந்தாங்க. ब्रह्मा विष्णु की नाभि से ब्रह्मा निकलने में कितना टाइम लगता है? விஷ்ணுவினோட நாபிலிருந்து பிரம்மா வெளிப்படுறதுக்காக எவ்வளவு நேரம் ஆகுது? 5000 वर्ष. 5000 வருஷங்கள். और ब्रह्मा से विष्णु बनने में कितना टाइम लगता है? பிறகு பிரம்மாலிருந்து விஷ்ணு ஆகுறதுக்காக எவ்வளவு டைம் ஆகுது? 1 सेकंड. 1 செகண்ட். विष्णु की नाभि से ब्रह्मा निकला. விஷ்ணுவினோட தொப்பல்ல இருந்து பிரம்மா வந்தாங்க. अब विष्णु दिखाते हैं क्षीर सागर में. இப்போ விஷ்ணுவ பாலு கடல்ல காமிக்கிறாங்க. क्षीर कहते हैं क्षीर को. க்ஷீரன் சொல்லி பாபா சொல்றாங்க, பாயாசத்துக்கு சொல்வாங்க. खीर कहो खीर कहो. खीर होती है ना, चावल दूध और चीनी तीनों मिलकर. கீர் இருக்கும் இல்லையா, கீரன்னா பாயாசத்துக்கு சொல்வாங்க. அதுல அரிசி, பாலு, சக்கரை एक हो जाते हैं. அது ஒன்னாயிடுது. तो यहाँ भी இங்கவும் ब्रह्मा विष्णु और शंकर, இங்கவும் பிரம்மா, விஷ்ணு, பிறகு சங்கர், ये तीनों ही के संस्कार मिलकर இந்த 3 பேரினோட சம்ஸ்காரம் இணைஞ்சு एक हो जाए. ஒன்னாயிடணும். ब्रह्मा को सूक्ष्म वतन में दिखाते हैं. பிரம்மாவ சூக்ஷ்ம வத்தனத்துல காமிக்கிறாங்க. वास्तव में வாஸ்தவத்துல ब्रह्मा यहाँ है. பிரம்மா இங்க இருக்காங்க. कौन सा? இந்த பிரம்மா. ब्रह्मा तो अनेकों के नाम है. பிரம்மா நிறைய பேருக்கு இந்த பேர் இருக்குது பிரம்மா. फिर यहाँ कौन सा ब्रह्मा है? ஆனா இங்க எந்த பிரம்மா இருக்காங்க? प्रजापिता ब्रह्मा यहाँ है. பிரஜாபிதா பிரம்மா இங்க இருக்காங்க. और जो सिर्फ ब्रह्मा है वो सूक्ष्म वतनवासी भी हो सकता है. பிறகு வெறும் பிரம்மா யார் இருக்காங்களோ அவங்க சூக்ஷ்ம வத்தன்வாசி கூடயும் ஆகலாம். विष्णु तो हुआ राज्य करने वाला. விஷ்ணு ராஜ்யத்தை செய்யக்கூடியவங்க ஆனாங்க. अगर विष्णु से ब्रह्मा निकला ஒருவேளை விஷ்ணுவிலிருந்து பிரம்மா வந்தாங்கன்னா तो जरूर राज्य भी करेंगे. அப்போ கண்டிப்பாக ராஜ்யத்தை கூடயும் செய்வீங்க. करेंगे या किया है? செய்வீங்களா இல்லன்னா है? பண்ணிட்டீங்களா? आदमी क्या हुआ? ஆரம்பத்துல என்ன ஆச்சு? बोला अगर विष्णु से ब्रह्मा निकला சொன்னாங்க ஒருவேளை விஷ்ணுவிலிருந்து பிரம்மா तो வந்தாங்கன்னா जरूर राज्य भी करेंगे. அப்போ கண்டிப்பாக ராஜ்யத்தை கூடயும் செய்வாங்க. निकला माने पास्ट की बात है வெளிப்பட்டாங்கன்னா கடந்த விஷயமா या प्रेजेंट और फ्यूचर की बात है? இல்லன்னா நிகழ்கால பிறகு வருங்காலத்தினோட விஷயமா? अगर विष्णु से ब्रह्मा निकला ஒருவேளை விஷ்ணுவிலிருந்து பிரம்மா வெளிப்பட்டாங்கன்னா पास्ट की बात या प्रेजेंट की बात या फ्यूचर की बात? கடந்த காலமா, நிகழ்காலமா, இல்லன்னா வருங்காலமா இருக்குதா? अगर विष्णु से ब्रह्मा निकला ஒருவேளை விஷ்ணுவிலிருந்து பிரம்மா வெளிப்பட்டாங்கன்னா पास्ट की बात हुई. கடந்த காலம் ஆயிடுச்சு. कौन सी पास्ट की बात हुई? எந்த கடந்த காலத்தினோட விஷயம் ஆயிடுச்சு? यज्ञ के आदि में जो विष्णु स्वरूप थे யக்ஞத்தினோட ஆரம்பத்துல யாரு விஷ்ணு ஸ்வரூபமாக இருந்தாங்களோ, सृष्टि के आदि माता पिता, சிருஷ்டியினோட ஆதி அம்மா அப்பா, जिनसे साक्षात्कारों का क्लैरिफिकेशन मिला, யாரு மூலமாக சாட்சாத்காரங்களினோட கிளாரிபிகேஷன் கிடைச்சது, जिनसे ज्ञान का बीजारोपण हुआ, யாரு மூலமாக ஞானத்தினோட விதைய விதைக்கிற வேலை நடந்தது, उन विष्णु से ब्रह्मा निकला. அந்த விஷ்ணு மூலமாக பிரம்மா வெளிப்பட்டாங்க. ब्रह्मा निकला तो जरूर राज्य भी करेंगे.
ये कहाँ की बात हुई? பிரம்மா வெளிப்பட்டாங்கன்னா அப்போ கண்டிப்பாக ராஜ்யத்தை கூடயும் செய்வாங்க. இது எந்த நேரத்தினோட விஷயமா இருக்கு? निकलने के बाद की बात हुई? வெளிப்பட்டதுக்கு பிறகு இருக்கக்கூடிய விஷயமா? ये आप शरीर छोड़ दिया उसके बाद की बात हुई? இல்லன்னா शरीर விட்டுட்டாங்க இல்லையா, அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய விஷயமா? जब ब्रह्मा निकला तो ब्रह्मा ने जरूर 40-47 में प्रत्यक्ष हुआ இப்போ பிரம்மா வெளிப்பட்டாங்கன்னா और प्रत्यक्ष होकर के கண்டிப்பாக 46-47ல பிரத்யக்ஷம் ஆனாங்க. பிறகு பிரத்யக்ஷம் ஆகி सन 67 तक 20 साल பிறகு 67 வரைக்கும், அப்படின்னா 20 வருஷம் வரைக்கும் शूटिंग पीरियड में राज्य भी किया. ஷூட்டிங் பீரியட்ல ராஜ்யத்தை கூடயும் செஞ்சாங்க. इसके ऊपर राज्य किया. யாரு மேல ராஜ்யத்தை பண்ணாங்க? ब्रह्मा कुमार कुमारियों की दुनिया में பிரம்மா குமார் குமாரிகளினோட உலகத்துல राज्य भी किया. ராஜ்யத்தையும் செஞ்சாங்க. विष्णु की नाभि से निकला விஷ்ணுவினோட தொப்பல்ல இருந்து வெளிப்பட்டாங்க. जैसे कि बच्चा हो गया. எப்படின்னா குழந்தை ஆயிட்டாங்க. क्या? என்ன? विष्णु की नाभि, विष्णु हो गया माँ बाप விஷ்ணு என்ன ஆயிட்டாங்கன்னா அம்மா அப்பா ஆயிட்டாங்க, समझदार. புத்திசாலி ஆயிட்டாங்க. और ब्रह्मा क्या हो गया? பிறகு பிரம்மா என்ன ஆயிட்டாங்க? बेबी बुद्धि. பேபி புத்தி ஆயிட்டாங்க. तो ब्रह्मा का नाम मुरली में क्या रखा? அப்போ பிரம்மாவோட பேரு முரளில என்ன வச்சாங்க? ये ब्रह्मा तो जैसे बेबी है. இந்த பிரம்மா எப்படி என்ன பேபி போலன்னு சொல்றாங்க. जैसे कि बच्चा हो गया. ये सब बातें बाप बैठ समझाते हैं. பாபா சொல்றாங்க இந்த எல்லா விஷயங்கள் அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. तुम्हारी बुद्धि में ये बात नहीं आती. உங்களோட புத்தில இந்த விஷயங்கள் வருறதில்ல. क्या? என்ன? कि कैसे यज्ञ में शूटिंग हो गई? எப்படி யக்னத்துல ஷூட்டிங் ஆயிடுச்சுன்னு. विष्णु हो गई माँ बाप விஷ்ணு ஆயிட்டாங்க அம்மா அப்பா, और ब्रह्मा हो गया பிறகு பிரம்மா ஆயிட்டாங்க बच्चा. குழந்தை. वो बेबी बुद्धि बच्चे की बुद्धि में ज्ञान की गहराई அந்த பேபி புத்தி குழந்தையினோட புத்தில ஞானத்தினோட ஆழமான விஷயங்கள் नहीं बैठती. உட்கார்றதில்ல. सब बातें बाप बैठ समझाते हैं. அப்போ இந்த எல்லா விஷயங்களை அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. ब्राह्मण ही 84 जन्म पूरे कर பிராமணர்கள் தான் 84 ஜென்மங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டு अब फिर विष्णुपुरी के मालिक बनते हैं. இப்ப மறுபடியும் விஷ்ணுவினோட நகரத்துக்கு எஜமான் ஆகுறாங்க. ये बातें भी पूरी रीति समझते नहीं है இந்த விஷயங்களை கூடயும் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிறது இல்ல. कि कैसे ब्राह्मण 84 जन्म पूरे करके எப்படி பிராமணர்கள் 84 ஜென்மங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டு फिर विष्णु के पुरी के मालिक बनेंगे. பிறகு விஷ்ணுவினோட நகரத்துக்கு எஜமான் ஆகுவீங்க என்ற விஷயம். वो खुशी का पारा ही नहीं चढ़ता है. அந்த குஷியினோட பாதரசமே ஏறுறதில்ல. नशा रहना चाहिए போதை இருக்கணும். कि हम ही यज्ञ के आदि में माता पिता के साथ थे. நாம தான் யக்னத்தினோட ஆரம்பத்துல அப்பா அம்மா கூட இருந்தோம். ये यज्ञ है ना. இது யக்னமா இருக்குது இல்லையா? यज्ञ का नाम क्या है? யக்னத்தினோட பேர் என்ன இருக்குது? रुद्र यज्ञ. ருத்ர யக்னம். तो इसका बाप कौन हुआ? அப்போ இதுக்கு அப்பா யாரானாங்க? रुद्र हुआ. आदि में था या नहीं था? ருத்ரன் ஆனாங்க. பாபா கேக்குறாங்க ஆரம்பத்துல இருந்தாங்களா? आदि में भी था. सिंध हैदराबाद में सारा खेड़ बगेड़ा करते हैं. ஆரம்பத்துல கூடயும் இருந்தாங்க. பாபா சொல்றாங்க ஹைதராபாத்ல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே அது செதறி போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. खुद ही स्थापना की. செதறி எப்படின்னா அதெல்லாமே ஸ்பிளிட் பண்ண வச்சுட்டாங்க. சுயமே ஸ்தாபனை பண்ணாங்க. खुद ही पालना की சுயமே பாலனை கொடுத்தாங்க. और खुद ही सारा பிறகு சுயமே எல்லாமே विध्वंस कर दिया. அத துவம்சம் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அத நாசம் பண்ணிட்டாங்க. तो ये बातें याद करके खुशी का पारा चढ़ना चाहिए. அதாவது பாபா கேக்குறாங்க இந்த விஷயத்த நினைவு பண்ணிட்டு
குஷியினோட பாதரச ஏறணுமா या खुशी उतर जानी चाहिए? இல்லன்னா குஷி இறங்கிடணுமா चढ़ना चाहिए कि हमें ही पहले माँ बाप के साथ ये कि मैं थे। இந்த குஷியினோட பாதரச ஏறணும்னு சொல்றாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் நாம தான் அப்பா அம்மா கூட இருந்தோம். माता पिता बीज रूप, அம்மா அப்பா பீஜரூப் ஆயிருக்காங்கன்னா तो हम बच्चे भी அப்போ குழந்தைகளான நாம கூடயும் बीज रूप थे। பீஜரூபமாக अब हम फिर वही बच्चे பீஜரூபமாக இருந்தோம். இப்போ மறுபடியும் நாம குழந்தைகளா இருக்கிற நாம फिर इस सृष्टि पर மறுபடியும் இந்த சிருஷ்டில ब्राह्मण बनकर பிராமணர்களாக ஆகி तैयार हुए। தயாராயிருக்கிறோம். झाड़ पूरा तैयार हो गया, மரம் கம்ப்ளீட் ஆக தயாராயிடுச்சு. हम बीज रूप बच्चे பீஜரூபி குழந்தைகளான நாம झाड़ से डिटैच हो गए। மரத்திலிருந்து தனி ஆயிட்டோம் அப்படின்னா டிட்டாச் ஆயிட்டோம். डिटैच हो गए मानो டிட்டாச் ஆயிடுச்சோம்னா अब परीक्षा का टाइम आ गया। பாபா சொல்றாங்க இப்போ எக்ஸாமினேஷன் பீரியட் வந்துடுச்சு, பரீட்சையினோட நேரம் வந்துடுச்சு. क्या परीक्षा है? என்ன பரீட்சா இருக்குது? नष्टो मुआ स्मृति लब्धा, बीज से நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தா. இந்த விதையிலிருந்து ये देखने में आए। क्या देखने में आए? அந்த விதை என்ன இருக்குதோ அதிலிருந்து இந்த விஷயம் தென்படணும். என்ன தென்படணும்? कि लौकिक दुनिया अलौकिक दुनिया से லௌகிக உலகம் பிறகு அலௌகிக உலகத்திலிருந்து नष्टो मोहा, மோகத்தை நஷ்டம் படுத்திக்கணும். पुराने वृक्ष से पुरानी दुनिया से பழைய மரத்திலிருந்து பழைய உலகத்திலிருந்து डिटैच, एक बाप டிட்டாச், ஒரு அப்பா தவிர दूसरा न कोई। வேற யாருமே கிடையாது. ये सब बातें बाप बैठ समझाते हैं। பாபா சொல்றாங்க இந்த எல்லா விஷயங்களை அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. खुशी का पारा चढ़ जाना चाहिए, குஷியினோட பாதரசம் ஏறிடணும். क्योंकि गोप गोपियां तो तुम हो ना। ஏன்னா கோபிகள் நீங்க இருக்கீங்க இல்லையா? ये गुप्त ज्ञान की बातें இந்த குப்தமான ஞானத்தினோட விஷயங்கள் तुम्हारी बुद्धि में बैठेंगी। உங்களோட புத்தில உட்காருதுன்னு சொல்றாங்க. और कोई की बुद्धि में बैठ வேற யாரோட புத்தில கூடயும் नहीं सकती। உட்கார முடியாது. वो गोपियों की बुद्धि में क्यों बैठेंगी? கோபிகளினோட புத்திலேயே ஏன் உட்காரும்? है? क्योंकि गोपियों ने ही ஏன்னா கோபிகள் தான் परमात्मा बाप के साथ सब प्रकार के संबंध गुप्त रूप में பரமாத்மா அப்பா கூட சம்பந்தம் என்றது குப்த ரூபத்துல जोड़े हुए हैं। இணைஞ்சிருக்காங்க. दुनिया वालों ने जोड़े ही नहीं है और न वो इन बातों को समझेंगे, नहीं समझेंगे। உலகத்தினார்கள் இணைக்கவும் இல்ல, பிறகு அவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. புரிஞ்சுக்கலன்னா तो वो तो विरोध करेंगे। அவங்க என்ன செய்வாங்கன்னா எதிர்ப்பாங்க. वो क्या करेंगे? அவங்க என்ன செய்வாங்க? वो विरोध करेंगे அவங்க விரோதம் பண்ணுவாங்க. और तुम अवरोधी बनेंगे। பிறகு நீங்க உதவியாளர்கள் ஆகுவீங்க. அப்படின்னா விரோதம் பண்ணாம இருக்கக்கூடியவங்களாக ஆகுவீங்க. सत्युग में थोड़े ही गोपियां होंगी। பாபா கேக்குறாங்க சத்யுகத்துல கோபிகள் இருப்பாங்களா என்ன? वहाँ तो होंगे प्रिंस प्रिंसेस। பாபா சொல்லிட்டு இருக்காங்க அங்க என்னன்னா இளவரசன் இளவரசிகள் இருப்பாங்க. गोपियों की बात यहाँ की है। கோபிகளினோட விஷயம் இந்த நேரத்தினோட விஷயமா இருக்குது. गोपियों का बाप गोपी वल्लभ, கோபிகளோட அப்பா கோபி வல்லப். गोपी वल्लभ किसको कहा जाता है? கோபி வல்லபன் சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? भक्ति मार्ग में गोपी वल्लभ किसको कहा जाता है? பக்தி மார்க்கத்துல கோபி வல்லபன் சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? कृष्ण को कहा जाता है। கிருஷ்ணருக்கு சொல்லப்படுகிறாங்க. वास्तव में है शिव बाबा की बात।
பாபா சொல்றாங்க வாஸ்தவத்துல இது சிவ் பாபாவோட விஷயமா और இருக்கு. नाम किसका रख दिया है भागवत में? பிறகு பாகவத்ல யாரோட பேரை வச்சுட்டாங்க? कृष्ण का नाम रख दिया गोपी वल्लभ. கிருஷ்ணனோட பேரை வச்சுட்டாங்க கோபி வல்லப். प्रजापिता ब्रह्मा हुआ सबका बाप और பிரஜாபிதா பிரம்மா ஆனாங்க எல்லாருக்குமே அப்பா. सभी आत्माओं का बाप है निराकार शिव. பிறகு இந்த எல்லா ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்க நிராகாரி சிவன். कृष्ण की बात नहीं है. கிருஷ்ணனோட விஷயம் இல்ல. गोपी वल्लभ कोई कृष्ण नहीं है. பாபா சொல்றாங்க கோபி வல்லப் கிருஷ்ணர் ஒண்ணு இல்ல. बल्कि कौन है? ஆனா யாரா இருக்காங்க? शिव निराकार ज्योति बिंदु साकार बाप में प्रवेश करके சிவ் நிராகார் ஜோதி பிந்து சாக்கார் அப்பாக்குள்ள பிரவேசம் பண்ணி जो साकार बाप मनुष्य सृष्टि का बीज है எந்த சாக்கார் அப்பா மனித சிருஷ்டிக்கு விதையா இருக்காங்க उसके द्वारा गोपी वल्लभ है. அவங்க மூலமாக கோபி வல்லபா இருக்காங்க. उन गोप गोपिकाओं ने அந்த கோபிகாக்கள் उस एक के साथ जीवन के सर्व संबंध அந்த ஒருத்தர் கூட இந்த வாழ்க்கையினோட எல்லா உறவுகள் प्रैक्टिकल में जोड़े हुए हैं. பிராக்டிக்கல்ல இணைச்சிருக்காங்க. एक बाप दूसरा न कोई. ஒரு அப்பா தவிர வேற யாருமே கிடையாது. और दुनिया में कोई के साथ कोई संबंध नहीं. உலகத்துல வேற யாரு கூடயும் வேற எந்த சம்பந்தமும் இல்ல. सब झूठे हैं. எல்லாருமே பொய்யானவங்க ஆயிருக்காங்க. सब धोखा देने वाले हैं. எல்லாருமே ஏமாத்தக்கூடியவங்க ஆயிருக்காங்க. और एक बाप பிறகு ஒரு அப்பா தவிர सच्चा साबित होने वाला. ஒரு அப்பா தான் உண்மையானவர்னு சொல்லி நிரூபணம் ஆகுவாங்க. इसलिए सत्यनारायण की कथा भी एक की है. அதனாலதான் சத்யநாராயணனோட கதை கூடயும் ஒருத்தரோடது தான் இருக்குது. सत्य लक्ष्मी की भी சத்யலக்ஷ்மி இது கூடயும் कथा नहीं. கதை இல்ல. तो ये सब है मुखवंशावली. அப்போ இவங்க எல்லாருமே முக வம்சாவளிகள் ஆயிருக்காங்க. कितने हुए मुखवंशावली? எத்தனை பேர் ஆனாங்க முக வம்சாவளிகள்? जो भी गोप गोपियां हैं वो सब हुए யாரெல்லாம் கோபிகள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே मुखवंशावली. அவங்க எல்லாருமே முக வம்சாவளிகள் ஆனாங்க. तुम सब ब्रह्मा कुमार कुमारियां भाई बहन हो गए. நீங்க எல்லா பிரம்மா குமார் குமாரிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆயிட்டீங்க. तो क्रिमिनल लबाई हो न सके. அப்போ கிரிமினல் ஆகி இருக்க முடியாது. इसमें ही माया हार खिलाई देती है. இதுலதான் மாயா தோல்வியை அடைய வச்சிடுது. क्रिमिनल आई बनते हैं எப்போ இந்த கெட்ட திருஷ்டி ஏற்படுது तो देहदारी के साथ अटैचमेंट हो जाता है. அப்போ தேகதாரி கூட அட்டாச்மெண்ட் ஏற்படுது. अटैचमेंट हो जाता है அட்டாச்மெண்ட் எப்போ ஏற்பட்டுடுதோ तो फेल हो जाते हैं. அப்போ ஃபெயில் ஆயிடுறீங்க. कौन सी परीक्षा में? எந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறீங்க? फाइनल परीक्षा है ना. क्या है? ஃபைனல் பரீட்சா இருக்குது இல்லையா? என்ன இருக்குது? नष्टो मोहा स्मृति लब्धा. நஷ்டோ மோக ஸ்மிருதி லப்தா. माया हार खिलाती है. மாயா தோல்வியை அடைய வச்சிடுது. माया रूपी रावण மாயா ரூபமான ராவணன் इन गुरुओं आदि की जंजीरों से आज तुमको अच्छी रीत छुड़ाना है. இந்த குருக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களோட சங்கிலியில் இருந்து உங்களுக்கு எப்படி என்ன? बाप कहते हैं ये भक्ति मार्ग शास्त्र आदि जो कुछ पढ़े हुए அப்பா சொல்றாங்க இந்த பக்தி மார்கன் சாஸ்திரம் ஏதெல்லாம் படிச்சிருக்கீங்க वो सब भूल जाओ. அது எல்லாமே மறந்து போங்க. 63 जन्म जो शास्त्र पढ़े वो भूल रहे हैं. 63 ஜென்மங்கள்ல என்ன சாஸ்திரத்தை படிச்சிருக்கீங்களோ அத மறக்கணும். और इसे एक अंतिम जन्म में जो भगवान बाप पढ़ाते हैं பிறகு இங்க ஒரு ஜென்மத்துல கடைசி ஜென்மத்துல பகவான் அப்பா என்ன படிக்க வைக்கிறாங்க उसमें से जो निचोड़ निकलता है वो याद रखना. அதிலிருந்து என்ன சாரம் வெளி வருதோ அத ஞாபகம் வச்சுக்கணும். तो क्या याद रखना है? அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ब्राह्मणों की शूटिंग पीरियड की दुनिया में जो भी हो रहा है
பிராமணர்களினோட ஷூட்டிங் பீரியட்ல ஏதெல்லாம் நடந்துட்டு இருக்குது वो सब बुद्धि में बना रहे, அது எல்லாமே புத்தில இருக்கணும். चाहे तो भक्ति मार्ग के शास्त्रों से टैली कर सकते हैं, வேணும்னா பக்தி மார்க்கத்தினோட சாஸ்திரங்கள் கூட டேலி பண்ணிக்கலாம். मैं तुमको अभी जो कुछ सुनाता हूँ நான் உங்களுக்கு இப்போ ஏதெல்லாம் சொல்றேனோ वो पढ़ो. அத படிங்க. ये सीढ़ी बड़ी फर्स्ट क्लास है, இந்த ஏணிப்படி ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக இருக்கக்கூடியது. कोई भी बात में डरना नहीं है. எந்த விஷயத்துல கூடயும் பயப்படக்கூடாது. भले कोई केस कर दे, பலே இப்ப யாரோ கேஸ போட்டுட்டாங்க. क्या என்ன तुम सच्ची बात सुनावेंगे நீங்க உண்மையான விஷயத்த சொல்றீங்க तो गुस्से में आकर कोई तुम्हारे ऊपर சொன்னா யாராவது கோவத்துல வந்து உங்க மேல केस भी करेंगे. கேஸ கூடயும் போடுவாங்க. सारा मदार एक बात पर, எல்லா விஷயம் ஒரு விஷயத்து மேலதான் இருக்குது. எல்லா ஆதாரம் ஒரு விஷயத்த மேலதான் இருக்குது. पहले वो एक बात सिद्ध करो. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நிரூபணம் பண்ணுங்க. कौन सी बात? எந்த விஷயம்? गीता का भगवान कौन है? கீதையினோட கணவன் யாரா இருக்காங்க? कृष्ण को गीता का भगवान तो नहीं कह सकते. கிருஷ்ணருக்கு கீதாவோட கணவன் சொல்லி சொல்ல முடியாது. गीता है माता, கீதா இருக்காங்க அம்மா. माता होती है साकार அம்மா சாக்காரியாக இருப்பாங்க. और बाप होता है அப்புறம் அப்பா निराकार बीज. நிராகார் வெதே. वो कृष्ण तो पूरे 84 जन्म लेने वाला है. அந்த கிருஷ்ணர் முழுமையா 84 ஜென்மங்களை எடுத்துக்க கூடியவங்க. उनका नाम गीता में दे दिया है. அவங்களோட பேரு கீதைல கொடுத்திருக்காங்க. सांवरा भी उनको बनाया है. கருப்பா கூடயும் அவங்கள காமிச்சிருக்காங்க. 84 जन्म लेते लेते 84 ஜென்மங்களை எடுத்து कृष्ण கிருஷ்ணர் सांवरा हो गया. वो तो हो गया, கருப்பாயிட்டாங்க. அது என்னமோ ஆயிட்டாங்க தான். लेकिन शूटिंग पीरियड में अगर सांवरा कौन? ஆனா ஷூட்டிங் பீரியட்ல இங்க கருப்பானவங்க யாரானாங்க? और फिर सुंदर कौन? பிறகு அழகானவங்க யாரு? वो भी पार्टी किसका? அந்த பாட்டு கூடயும் யாரோடதா இருக்குது? जिस ब्राह्मण में कृष्ण की सोल प्रवेश करती है எந்த பிராமணனுக்குள்ள கிருஷ்ணனோட ஆத்மா பிரவேசம் செய்றாங்க वो आदि में सांवरा और अंत में அவங்க ஆரம்பத்துல கருப்பு, ஆரம்பத்துல पुरुषार्थ के अंत में कहेंगे सुंदर. ஆரம்பத்துல கருப்பானவங்க பிறகு புருஷார்த்தத்தினோட கடைசி நேரத்துல சொல்வாங்க அழகானவர் नारायण. நாராயணன். उन्होंने तो शास्त्रों में भी लक्ष्मी नारायण को सांवरा दिखाई दिया. அவங்க சாஸ்திரத்துல கூடயும் லக்ஷ்மி நாராயணனை கருப்பாக காமிச்சிட்டாங்க. उनका तो कोई हिसाब किताब ही नहीं. அவங்களோடது கணக்கு வணக்கே இல்லன்னு சொல்றாங்க. और नारायण तो 16 कला संपूर्ण. இப்போ நாராயணன் 16 கலை பரிபூர்ணமானவங்க. तो सांवरा कैसे हो सकता है? அவங்க எப்படி கருப்பாக முடியும்? रामचंद्र को भी काला दिखाई दिया है. ராமச்சந்திரனை கூடயும் கருப்பாக காமிச்சிட்டாங்க. क्यों दिखाई दिया है? भक्ति मार्ग में राम को भी काला, कृष्ण को भी काला, शिवलिंग भी काला. ஏன் இப்படி காமிச்சிருக்காங்க? பக்தி மார்க்கத்துல ராமர கருப்பாக, ராமர் கிருஷ்ணர் சிவலிங்கத்தை கூடயும் கருப்பாக காமிச்சிருக்காங்க. क्यों दिखाई दिया? ஏன் காமிச்சிட்டாங்க? क्योंकि लिंग भी उसी साकार की यादगार है. ஏன்னா லிங்கம் கூடயும் அந்த சாக்காரனோட நினைவார்த்தம் தான் இருக்குது. जिसको कृष्ण नाम दे दिया है யாருக்கு கிருஷ்ணர் என்ற பேரை கொடுத்துட்டாங்களோ वो कृष्ण भी उसी साकार की यादगार है. அந்த கிருஷ்ணர் என்ற விஷயம் என்ன இருக்குதோ அது கூடயும் அந்த சாக்காரனோட நினைவார்த்தம் தான் இருக்குது.
वही साकार स्वरूप है। யாரு ராமரோ அவங்க தான் அந்த சாக்கர ஸ்வரூபமா இருக்காங்க. सारी सृष्टि का बीज है। முழு சிருஷ்டிக்கு விதையா இருக்காங்க. तो भक्ति मार्ग में तो देखो जो मन में आया सो ही कर देते हैं। அப்ப பாருங்க பக்தி மார்க்கத்துல என்ன மனதுக்குள்ள வருதோ அதேதான் செஞ்சிடுறாங்க. राम भी काला कृष्ण भी काला, ராமரும் கருப்பு கிருஷ்ணரும் கருப்பு, शिव को भी लिंग के रूप में काला दिखाई दे। ये नहीं समझते हैं। சிவனை கூடயும் லிங்க ரூபத்துல கருப்பாக காமிச்சிட்டாங்க. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறது இல்ல. कि जो लिंग है वो साकार की यादगार है और उसमें जो बिंदु है वो निराकार की यादगार है। அந்த லிங்கம் சாக்காரனோட நினைவார்த்தம், பிறகு அதுல நிராகார் பிந்து என்ன இருக்குதோ அது சிவனோட நினைவார்த்தமா இருக்கு. जो सबको काले से गोरा बनाने वाला है, யாரு எல்லார கூடயும் கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆக்கக்கூடியவங்க वो थोड़ा ही काला होता है। அவங்க கருப்பாகுவாங்களா? वो तो सदैव ही सदा शिव है। அவங்க சதா சிவனா இருக்காங்க. वो काला और गोरा होता ही, वो जन्म मरण के चक्कर में ही नहीं आता। அவங்க கருப்பு இல்லன்னா வெள்ளை ஆகுறதே இல்ல. அவங்க ஜனன மரண சக்கரத்துல வர்றதே கிடையாது. पाप पुण्य उसके ऊपर कभी लगता ही नहीं। वो பாவம் பிறகு புண்ணியம் அவங்க மேல எப்பவுமே ஏறுறதே இல்ல. करता है। அவங்க அகர்த்தா இருக்காங்க. क्यों करता है? ஏன் அகர்த்தா இருக்காங்க? जैसे देवताएं अकर्ता होते हैं, எப்படி தேவதைகள் அகர்த்தா இருக்காங்களோ वैसे वह भी அதே மாதிரி அவங்க கூடயும் अकर्ता है। देवताएं थोड़े काल के लिए अकर्ता, सत्युग त्रेता में अकर्ता होंगे। அகர்த்தா இருக்காங்க. தேவதைகள் கொஞ்ச நேரத்துக்காக அகர்த்தா, சத்யுக திரேதால और द्वापर कलयुग में फिर उनको कर्म का लेख लगेगा। அங்க அகர்த்தாக இருப்பாங்க. फिर துவாபர கலியுகத்துல என்னன்னா கர்மத்தினோட செயல்களினோட அந்த அதோட ரிசல்ட் என்றது அப்படின்னா அதோட சங்கத்தினோட சாயம் என்றது அவங்களுக்கு ஏற்படுது. लेकिन वह तो सदैव करता है। ஆனா அவரு சதா அகர்த்தா இருக்காரு. इस सृष्टि पर आता है तो भी अकर्ता है। இந்த சிருஷ்டிக்கு வராங்க அப்பவும் அகர்த்தா தான் இருக்காங்க. पति तन में आता है, पति दुनिया में आता है, பதித்த சரீரத்துல வராங்க, பதித்த உலகத்துக்கு வராங்க. तो भी अकर्ता है। ஆனாலும் அவங்க அகர்த்தா தான் இருக்காங்க. कृष्ण के लिए कहते हैं கிருஷ்ணருக்காக சொல்றாங்க कि काम शिक्षा पर बैठा காம சித மேல உட்கார்ந்தாங்க, तो सामरा हो गया। அப்ப அவங்க கருப்பாயிட்டாங்க. तेरह संसद की वाणी का चौथा पेज, नाम करके एक का लिया जाता है। பேரு ஒருத்தரோட பேரை சொல்லப்படுகிறது. वास्तव में है तुम सब ब्राह्मण ब्राह्मणियों की बात। வாஸ்தவத்துல இதெல்லாமே பிராமண் பிராமணியர்கள் ஆயிருக்கிற உங்களோட விஷயமா இருக்கு. सब अभी ज्ञान शिक्षा पर बैठे हो। எல்லாருமே இப்போ ஞானத்தினோட சித மேல உட்கார்ந்து இருக்கீங்க. काले से गोरा बनने के लिए கருப்பிலிருந்து வெள்ளை ஆகிறதுக்காக. सब काले हैं, எல்லாருமே கருப்பானவங்க ஆயிருக்கீங்க. सब का सामरे है। सामरे से क्या बनेंगे? எல்லாருமே பதித்தர் ஆயிருக்கீங்க. இப்ப பதித்தர்ல இருந்து என்ன ஆகுவீங்க? सब गोरे बन जाएंगे। எல்லாருமே பாவனம் ஆயிடுவீங்க. जो शूद्र है யாரு சூத்ரரோ सो काम शिक्षा पर है। அவங்க காம சித்த மேல இருக்காங்க. जो ब्राह्मण बन गए யாரு பிராமணர்கள் ஆயிட்டாங்களோ वो அவங்க ज्ञान शिक्षा पर। ஞான சித மேல இருக்காங்க, உட்கார்ந்து இருக்காங்க. ब्राह्मणों की पहचान क्या होगी? பிராமணர்களோட அடையாளம் என்ன இருக்குது? அறிமுகம் என்ன இருக்கு? ब्राह्मणों का काम क्या है? பிராமணர்களோட வேலை என்ன இருக்கு? पढ़ाई पढ़ना, படிப்பை படிக்கிறது, दूसरों को पढ़ाई पढ़ाना, மத்தவங்களுக்கு படிப்பை படிக்க வைக்கிறது. और जो भी पढ़ाई पढ़ी हुई है उसका मनन चिंतन मंथन करना।
பிறகு ஏதெல்லாம் படிப்பை படிச்சிருக்கீங்களோ அத பற்றி விசார சாகர மந்தன செய்யுது. विचार सागर मंथन करना. விசார சாகர மந்தன செய்யுது. तो अभी तुम ज्ञान शिक्षा पर बैठे हो. அதாவது இப்போ நீங்க ஞானத்தினோட சித்த மேல உட்கார்ந்து இருக்கீங்க. गोरा बनने के लिए. வெள்ளை ஆகுறதுக்காக. बाप कहते हैं विचार सागर मंथन करके. அப்ப சொல்றாங்க விசார சாகர மந்தனத்தை செஞ்சு अभी खूब युक्तियां निकालो. இப்ப நல்லபடியாக யுக்திய வெளிப்படுத்துங்க. कि हम कैसे सबको जगावे. நாம எப்படி எல்லார கூடயும் எழுப்புறதுன்னு. और जगेंगे भी ड्रामा प्लान अनुसार. இப்போ முழிச்சுக்கிறது கூடயும் டிராமா பிளான் அனுசாரமா தான் சொல்றாங்க. क्या? என்ன? ऐसे नहीं तुम जगाते नहीं हो. அப்படி இல்ல நீங்க எழுப்புறது இல்லன்ற விஷயம் இல்ல. जाके जगाते तो हो. நீங்க போய் எழுப்புற வேலைய செய்றீங்க தான். पहले तो वो कान में उंगली दे लेते हैं. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன செய்யறாங்கன்னா காதுல விரல வச்சுக்கிறாங்க. कहते भगवान बाप को याद करो, अल्लाह मियाँ को याद करो. சொல்றாங்க பகவான் அப்பாவை நினைவு செய்யுங்க, அல்லாஹ் மியாவை நினைவு செய்யுங்க. हमारी बात सुनते हुए भी நம்மளோட பேச்ச கேட்டாலும் नहीं सुनते. கேக்குறது இல்ல. तो बोला जगेंगे भी जरूर ड्रामा प्लान अनुसार. அப்ப சொல்றாங்க எஞ்சுக்கிறது கூடயும் கண்டிப்பாக டிராமா அனுசாரமாக. ड्रामा बड़ा धीरे धीरे चलता है. டிராமா ரொம்ப மெதுவாக போகுது. इसलिए धीरज धारण करना है कि हम तो इतनों को सुनाते कोई सुनता ही नहीं. அதனாலதான் சமாதானமாக இருக்கணும். என்னன்னா நம்ம இவ்வளவு பேருக்கு சொல்றோமே யாருமே கேக்குறது இல்லையே நினைச்சு கூடாது. विचार करना है. சிந்திக்கணும் कि कैसे जोर से ज्ञान का बम मारे. எப்படி வேகமாக இந்த ஞானத்தினோட பாம்ப போடுறது. मुख्य बात है. முக்கியமான விஷயமா இருக்கு. गीता का भगवान कौन है? கீதையோட பகவான் கணவன் யாரா இருக்காங்க? ये बम मार करके उनकी बुद्धि को झकझोर दो. அவ சொல்றாங்க இந்த பாம்ப போட்டு அவங்களோட புத்தியே அசைச்சிடுங்க. कि कहते तो हो गीता का भगवान कृष्ण नहीं है. சொல்லுறது என்னமோ செய்றீங்க கீதாவோட பகவான் கிருஷ்ணர் இல்லன்னு. गीता का भगवान शिव है. கீதாவோட பகவான் சிவனா இருக்காங்க. तो बताओ அப்போ சொல்லுங்க गीता का भगवान கீதாவோட கணவன் साकार होगा या निराकार होगा? சாக்காரா இருப்பாங்களா இல்லன்னா நிராகாரா இருப்பாங்களா? गीता का भगवान होगा तो गीता ज्ञान सुनावेगा कैसे बिना मुख के? கீதா கா பகவான் சொன்னா கீதா ஞானம் எப்படி சொல்வாங்க வாய் இல்லாம? मुख तो चाहिए ना. வாய் தேவை இருக்குது இல்லையா? तो कहेंगे साकार होगा. அப்ப சொல்றாங்க சாக்காரா இருப்பாங்கன்னு. इतना तो मान लेंगे. இந்த விஷயத்த அவங்க ஏத்துக்குவாங்க. अच्छा जब साकार होगा तो गीता का साकार भगवान कौन है वो बताओ. இப்போ சாக்கார் இருக்காங்கன்னா அப்போ கீதா என்னோட சாக்கார பகவான் யாரா இருக்காங்க அத சொல்லுங்க. तो कहेंगे ब्रह्मा बाबा. அப்ப சொல்வாங்க பிரம்மா பாபா. तो उनसे पूछो ब्रह्मा बाबा की आत्मा कौन सी है? அப்ப அவங்கள கேளுங்க பிரம்மா பாபாவினோட ஆத்மா யாரோட ஆத்மா இருக்காங்க? कहेंगे कृष्ण की आत्मा. அப்போ அவங்க சொல்வாங்க கிருஷ்ணனோட ஆத்மா இருக்காங்கன்னு. तो कृष्ण की आत्मा को ही तुम गीता का भगवान मानते हो ना? அப்போ கிருஷ்ணனோட ஆத்மாவை தான் நீங்க கீதாவோட பகவான ஏத்துக்கிறீங்க இல்லையா? अरे அரே कृष्ण गीता का भगवान हुआ ना? கிருஷ்ணர் கீதாவோட பகவான் ஆனாங்க இல்லையா? अरे उसमें कौन सा कृष्ण गीता का भगवान हुआ? அரே அப்போ யார் ஆனாங்க? எந்த கிருஷ்ணன் ஆனாங்க கீதாவோட பகவான்? सतयुग का. அப்ப சொல்றாங்க சத்யுகத்தினோட கிருஷ்ணர். अरे सतयुग में कोई भगवान आके गीता का भगवान बनता है, ज्ञान सुनाता है? அரே சத்யுகத்துல பகவான் வந்து ஞானத்தை சொல்றாங்களா கீதாவோட கணவன் ஆகுறாங்களா? सतयुग में आकर के थोड़े गीता का ज्ञान सुनावेगा. சத்யுகத்துல வந்து कहाँ सुनाता है? கீதா ஞானத்தை சொல்றாங்களா என்ன? எப்போ சொல்றாங்க? कहेंगे संगम युग में. कब சொல்வாங்க சங்கம் யுகத்துல. सुनाया? எப்போ சொன்னாங்க? कहेंगे 767 और 68 तक सुनाया.
சொல்றாங்க 67 68 வரைக்கும் சொன்னாங்க. तो प्रैक्टिकल में गीता का साकार भगवान कौन हुआ? அப்போ பிராக்டிக்கல்ல கீதாவோட சாக்கார் பகவான் யார் ஆனாங்க? लिखो எழுதுங்க. कि गीता का प्रैक्टिकल में साकार भगवान कौन हुआ? கீதையினோட பகவான் பிராக்டிக்கல்ல சாக்காரத்துல யார் ஆனாங்க? तो कहेंगे दादा लेखराज। அப்போ சொல்வாங்க தாதா லேக்ராஜ். तो दादा लेखराज की आत्मा, அப்போ தாதா லேக்ராஜினோட ஆத்மா गीता का भगवान साबित हो गई ना। கீதாவோட பகவான் நிரூபணம் ஆயிட்டாங்க இல்லையா? अब उसे कहो दादा लेखराज, இப்ப அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க தாதா லேக்ராஜ், या कहो ब्रह्मा, இல்லன்னா சொல்லுங்க பிரம்மா, या कहो कृष्ण। இல்லன்னா சொல்லுங்க கிருஷ்ணர். कृष्ण का 84वां अंतिम जन्म, கிருஷ்ணனோட 84வது கடைசி ஜென்மம். अगर वो गीता का भगवान है ஒருவேளை அவங்க கீதாவோட கணவனா இருக்காங்கன்னா तो साकार हो गया ना, निराकार तो नहीं हुआ। அப்ப சாக்கார் ஆனாங்க இல்லையா? நிராகார் ஆகல இல்லையா? गीता का भगवान हो और गीता के जर्रे जर्रे को जानने वाला न हो। கீதாவோட பகவான் ஆனா கீதையினோட ஒவ்வொரு அந்த ரோமத்தை கூடயும் தெரிஞ்சுக்காம இருப்பாங்களா? அந்த ஒவ்வொரு துகள கூடயும் துகள் என்ன இருக்குதோ அதை தெரிஞ்சுக்காம இருப்பாங்களா? कोई पति होता है இப்போ ஒரு கணவன் இருக்காங்க, तो माता की नस नस को जानता है या नहीं जानता है? जानता है। அம்மாவோட ஒவ்வொரு அந்த ஒரு நரம் இருக்கு இல்லையா, அத தெரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். तो गीता का भगवान कृष्ण तो बना दिया। அப்படின்னா அவங்களோட மனைவி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஒவ்வொரு நரத்தை பற்றி கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? அப்போ கீதாவோட பகவான் कृष्ण उर्फ ब्रह्मा को तो बना दिया। கிருஷ்ண என்கிற பிரம்மாவை ஆக்கிட்டீங்க. लेकिन ब्रह्मा के मुख से जो भी भगवान के महावाक्य निकले, ஆனா பிரம்மா முகம் மூலமாக ஏதெல்லாம் பகவானோட மகாவாக்கியம் வந்ததோ, गीता निकली, கீதா என்ன வெளிப்பட்டதோ, उस गीता को ज्ञानामृत कहेंगे। அந்த கீதாவை ஞான அமிர்தம்னு சொல்வாங்களா? उस अमृत से அந்த அமிர்தம் மூலமாக अमर बना कोई? யாராவது அமர் ஆனாங்களா? अमर तो कोई बना नहीं। யாருமே அமர் ஆகல. लेकिन गीता में तो मानते हैं ஆனா கீதால ஏத்துக்கிறாங்க. कि गीता का ऐसा ज्ञान दिया नर अर्जुन को கீதாவோட அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தாங்க நர कि அர்ஜுனனுக்கு. नर से नारायण बना। என்னன்னா நர்சே நாராயண் ஆயிட்டாங்க. नारायण माने देवता, நாராயண் அண்ணா தேவதா. तो नर से नारायण बना। இப்போ நர்சே நாராயண் ஆனாங்க. तो नारायण जो देवताएं थे, देवता बनते हैं कैसे बनते हैं? அப்போ நாராயண் யாரு தேவதா ஆகுறாங்களோ, தேவதா எப்படி ஆகுறாங்க? अमृत पिया तो क्या बन गए? அமிர்த குடிச்சாங்க, அப்போ என்ன ஆயிட்டாங்க? अमर बन गए। அமர் ஆயிட்டாங்க. जो अमर देवता बन गए யாரு அமர் தேவதா ஆயிட்டாங்களோ, वो अमर अभी तो कोई बना नहीं। இப்ப யாருமே அமர் ஆகல தேவதா. आज निश्चय बुद्धि है और कल இன்னைக்கு நிச்சய புத்தி, நாளைக்கு कल अनिश्चय बुद्धि हो जाती। நாளைக்கு அனிஷ்டய புத்தி ஆயிடுறாங்க. तो जब कोई देवता बना ही नहीं तो कैसे कहते हो गीता का भगवान इस सृष्टि पर आया हुआ? இப்ப யாருமே தேவதை ஆகலன்னா எப்படி சொல்றீங்க கீதா का भगवान இந்த சிருஷ்டிக்கு வந்திருக்காங்கன்னு? गीता का भगवान सृष्टि पर आया हुआ है கீதாவோட கணவன் இந்த சிருஷ்டிக்கு வந்திருக்காங்கன்னா, और नर को नारायण बना रहा है, பிறகு நரன நாராயணனாக ஆக்கிட்டு இருக்காங்க, ऐसी पढ़ाई पढ़ा रहा है, அப்படிப்பட்ட படிப்பை படிக்க வச்சிட்டு இருக்காங்க. ये तो तब माना जाए இது எப்போ ஏத்துக்கப்படும்னா, कि जब जिसके मुख से पढ़ाए எப்போ யாரோட முகம் மூலமாக படிக்க வைக்கப்படுகிறதோ वो पहले स्वयं निश्चय बुद्धि बने। அவங்க ஃபர்ஸ்ட் சுயம் நிச்சய புத்தி ஆகணும். कैसा निश्चय बुद्धि? எப்படிப்பட்ட நிச்சய புத்தி? अटल अखंड ध्रुव तारे के मिसल बने। எப்படி என்ன? அடல் அடோல் திருவதாரா. அப்படி என்ன?
உறுதியாக ஆடாம அசையாம இருக்கக்கூடிய ध्रुव நட்சத்திரம் ஆகணும். என்ன? दुनिया ऊपर नीचे हो जाए, कुछ भी हो जाए, உலகம் அப் அண்ட் டவுன்ல வந்துட்டாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, लेकिन निश्चय से ஆனா நிச்சயத்திலிருந்து टल न सके. அவங்க அதிலிருந்து அசையக்கூடாது. वो कहेंगे तुम तो वो ही बात करते हो. அவங்க சொல்வாங்க, நீங்க அந்த பேச்சுதான் பேசுறீங்க. शंकर पार्टी वाली, சங்கர் பார்ட்டினோட பேச்சு. अब शंकर पार्टी वाले राम की बात करते हैं சங்கர் பார்ட்டிக்காரங்க ராமனோட பேச்ச பேசுறாங்க. और राम के लिए मुरली में बाबा ने बोला राम तो फेल हो गया. ராமருக்காக முரளில சொல்லிருக்காங்க, ராமர் ஃபெயில் ஆயிட்டாங்க. जो आगे में ही फेल हो गया वो अंत में फेल नहीं होगा. யாரு ஆரம்பத்துல ஃபெயில் ஆயிட்டாங்களோ அவங்க கடைசில ஃபெயில் ஆக மாட்டாங்களா? आदि में सो अंत में. ஆரம்பத்துல என்ன ஆச்சோ அதேதான் கடைசில ஆச்சு. आदि में फेल हुआ तो अंत में फेल होगा कि नहीं होगा? ஆரம்பத்துல ஃபெயில் ஆனாங்கன்னா கடைசில ஃபெயில் ஆகுவாங்களா இல்லையா? आधे कहते होगा, आधे कहते नहीं होगा. பாதி பேர் சொல்றீங்க ஆகும்னு, பாதி பேர் சொல்றீங்க ஆகுறது இல்லன்னு. आधे में हुआ तो अंत में जरूर होगा. ஆரம்பத்துல ஆச்சுன்னா கடைசில கண்டிப்பாக ஆகும். होगा ஆகும். लेकिन मुरली में बोला है आज में राम फेल हुआ. ஆனா முரளில சொல்லிருக்காங்க ஆரம்பத்துல ராமர் ஃபெயில் ஆனாங்க. परंतु उस समय तो इतना ज्ञान नहीं था. ஆனா அந்த நேரத்துல அந்த அளவுக்கு ஞானம் இருக்கல. क्या? என்ன? ये भी मुरली में बोल दिया. இதுவும் முரளில சொல்லிட்டாங்க. आज में क्यों फेल हुआ? ஆரம்பத்திலேயே ஃபெயில் ஆனாங்க. फेल इसलिए हुआ कि उस समय इतना ज्ञान गीता का क्लियर. ஃபெயில் ஏன் ஆனாங்கன்னா அந்த நேரத்துல அந்த அளவுக்கு இந்த கீதா ஞானம் नहीं हुआ था. और अभी तो गीता का 18 अध्याय पूरा ज्ञान क्लियर हो चुका है. கிளியர் ஆயிருக்கல. ஆனா இப்போ 18 அத்தியாயம் அப்படின்னா 18 சாப்டர்ஸினோட அந்த முழு கீதா கிளியர் ஆயிடுச்சு. जब गीता का सारा ही ज्ञान क्लियर हो चुका है, இப்போ கீதா ஞானத்தினோட ஞானம் என்ன இருக்குதோ அது ஃபுல் கிளியர் ஆயிருக்குதுன்னா तो अभी भी फेल होने की बात है क्या? அதாவது அப்போ இப்போ ஃபெயில் ஆகுற விஷயம் இருக்குதா? और आज में राम फेल हुआ. பாபா சொல்றாங்க ஆரம்பத்துல ராமர் ஃபெயில் ஆனாங்க. वो फाइनल परीक्षा में फेल हुआ அவங்க ஃபைனல் பரீட்சால ஃபெயில் ஆனாங்களா? या छोटी मोटी परीक्षा में जैसे सब फेल होते हैं वैसे फेल हुआ? இல்லன்னா சின்ன பரீட்சால எப்படி எல்லாருமே ஃபெயில் ஆகுறாங்களோ அப்படி ஃபெயில் ஆனாங்களா? छोटी मोटी परीक्षाओं में जैसे सब फेल होते हैं, சின்ன எக்ஸாம்ஸ்ல எப்படி எல்லாருமே ஃபெயில் ஆகுறாங்களோ माया किसी को नहीं छोड़ती. மாயா யார கூடயும் விடுறது இல்ல. ऐसे वो भी அதே மாதிரி அவங்களும் फेल हो गए. ஃபெயில் ஆயிட்டாங்க. लेकिन अंत जो समय है, ஆனா கடைசி நேரம் என்ன இருக்கு? जो ब्रह्मा के लिए बोला हुआ है, ब्रह्मा के कितने साल? எது பிரம்மாக்காக சொல்லப்பட்டிருக்குது? பிரம்மாக்கு எத்தனை வருஷங்கள்? 100 साल. 100 வருஷம். 100 साल ब्रह्मा के पूरे होते हैं 100 வருஷம் எப்போ பிரம்மாவோடது கம்ப்ளீட் ஆகுதோ मृत्यु लोक में. மரண லோகத்துல कौन से ब्रह्मा की? எந்த பிரம்மாவோடது? तो अनेकों के नाम है. பிரம்மானா இது நிறைய பேருக்கு பேர் இருக்குது. 4-5 ब्रह्मा हो गए. 4 பிரம்மாக்கள் ஆயிட்டாங்க. तो कौन से ब्रह्मा को उठाए? அப்போ எந்த பிரம்மாவை எழுப்புறது அப்படின்னா எடுத்துக்கிறது? आदि ब्रह्मा. ஆதி பிரம்மா. तो आदि ब्रह्मा तो वो ही हुआ. அப்போ ஆதி பிரம்மா அவங்கதான் ஆனாங்க. जिसने गीता ज्ञान का बीज डाला. யாரு கீதா ஞானத்தினோட விதைய விதைச்சாங்க? जो बीज बोने वाला है वो पिता हुआ. யாரு விதைய விதைக்க கூடியவங்க இருக்காங்களோ அவங்கதான் அப்பா ஆனாங்க. वो ही राम बाप हुआ. मुरली में कहीं आया कृष्ण राम, कृष्ण बाप है. அவங்கதான் ராம் பாப் ஆனாங்க. முரளி எங்கேயாவது வந்திருக்குதா கிருஷ்ண ராமரா இருக்காங்கன்னு, கிருஷ்ண அப்பா இருக்காங்கன்னு வந்திருக்கா? मुरली में कहीं ये आया है कृष्ण बाप है.
இந்த விஷயம் எங்கேயாவது வந்திருக்குதா கிருஷ்ணர் அப்பா இருக்காங்கன்னு? क्या बोला? என்னன்னு சொல்லிருக்காங்க? राम बाप को कहा जाता है, ராமருக்கு அப்பான்னு சொல்லப்படுகிறாரு. कृष्ण तो बच्चे का नाम है. கிருஷ்ணர் அண்ணா குழந்தையோட பேரா இருக்குது. तो यज्ञ के आदि में அதாவது யக்னத்தினோட ஆரம்பத்துல जिस यज्ञ पिता के द्वारा எந்த யக்ன பிதா மூலமாக रुद्र ज्ञान यज्ञ रचा गया था, ருத்ர ஞான யக்னத்தை உருவாக்கப்பட்டிருந்தது. बाबा के ब्रह्मा बाबा के साक्षात्कारों का क्लैरिफिकेशन दिया गया था. பாபாவோடது பிரம்மா பாபாவினோட சாட்சாத்காரத்தினோட கிளாரிபிகேஷன் கொடுக்கப்பட்டிருந்தது. वही बाप அந்த அப்பா தான் जो यज्ञ के आदि के लिए बाबा ने इशारा दिया कि फेल हो गया, யக்னத்தினோட ஆரம்பத்துக்காக பாபா என்ன குறிப்பிட்டு சொல்லிருந்தாங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு. वो दोबारा फिर ब्राह्मण बन करके அவங்க மறுபடியும் பிராமணனாக ஆகி यज्ञ में आता, और वो अकेला नहीं आता. யக்னத்துல வராங்க. பிறகு அவங்க ஒண்டியாக ஒன்னும் வர்றதில்ல. उसके साथ साथ அவரு கூட सारे राम के वंशज, எல்லா ராமனோட வம்சி. राम जैसे सूर्यवंशी कहा जाता है, ராமரை எப்படி சூரியவம்சின்னு சொல்லப்படுகிறாங்களோ राम के सारे वंशज सूर्यवंशी, ராமனோட முழு வம்சியே சூரியவம்சி. जो यज्ञ के आदि में थे वो फिर अंत में आते हैं. யாரு யக்னத்தினோட ஆரம்பத்துல இருந்தாங்களோ அவங்க மறுபடியும் கடைசியில வராங்க. जब ब्रह्मा का शरीर छूट जाता है, எப்போ பிரம்மாவினோட சரீரம் போயிடுதோ அப்போ, और जब आते हैं எப்போ அவங்க வராங்களோ तो ज्ञान का मनन चिंतन मंथन करते हैं. அப்போ ஞானத்தினோட விசார சாகர மந்தனத்தை செய்யறாங்க. जैसे दूध होता है मंथन किया जाता है तो उसमें से अमृत निकलता है. எப்படி பால் இருக்குது எப்போ அத மந்தனா பண்ணுவாங்களோ அப்போ அமிர்தம் வெளிப்படுது. मक्खन निकलता है, सार निकलता है. வெண்ணெய் வருது, சார வருது. ऐसे ही அதே மாதிரிதான் जो ब्रह्मा के द्वारा वाणी चलाई गई, பிரம்மா மூலமாக என்ன வாணி வாசிக்கப்பட்டதோ उसका मंथन कोई ब्रह्मा कुमार कुमारी ने उस समय அதோட மந்தனம் பிரம்மா குமார் குமாரி அந்த நேரத்துல नहीं किया था. செய்யல. इसलिए मुरली में बोला अभी गीता ज्ञान अमृत नहीं कहेंगे. அதனாலதான் முரளில சொல்லிருக்காங்க இப்போ கீதா ஞான அமிர்தம் சொல்ல முடியாது. क्योंकि मंथन नहीं करता कोई. ஏன்னா யாருமே மந்தன செய்யறதில்ல. ऐसे ही बाबा ने बोला 10 वर्ष में दुनिया का विनाश हो जाएगा. அப்படியே பாபா சொல்லிட்டாங்க 10 வருஷத்துல விநாசம் ஆயிடும்னு. तो अखबारों में छपा दिया, அப்போ பேப்பர்ல பிரிண்ட் பண்ணிட்டாங்க, पत्रिका में छपा दिया, चित्रों में छपा दिया. பத்திரிக்கையில போட்டுட்டாங்க. பத்திரிக்கான அந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல போட்டுட்டாங்க, சித்திரங்கள்ல போட்டுட்டாங்க, चारों तरफ शोरगुल कर दिया 10 वर्ष में दुनिया का विनाश हो जाएगा. பத்திரிக்கைகள்ல போட்டுட்டாங்க. பிறகு நாலா பக்கம் பரவிட்டாங்க बात को இந்த விநாசம் ஆகும்னு. गहराई से समझा नहीं, விஷயத்த ஆழமாக புரிஞ்சுக்கல. जैसे अंदर खुद समझा वैसे दुनिया वालों को समझाया. எப்படி உள்ள சுயம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்போ அப்படி அதே மாதிரி உலகத்தினர்களுக்கு புரிய வச்சாங்க. कि स्थूल रूप में दुनिया का विनाश हो जाएगा. என்னென்ன ஸ்தூல ரூபத்துல உலகத்தினோட விநாசம் ஆயிடும்னு. तो वो तो हुआ नहीं. அது ஒன்னும் ஆகல. जब नहीं हुआ तो खुद भी झूठे साबित हो गए எப்போ ஆகலையோ அப்போ சுயம் கூடயும் और பொய்யானவங்கன்னு சொல்லி நிரூபணம் ஆயிட்டாங்க. सारी दुनिया ने भी झूठा பிறகு முழு உலகம் கூடயும் பொய்யானவங்க साबित कर दिए. பொய்யன்னு சொல்லி நிரூபணம் பண்ணிட்டாங்க. गीता ज्ञान लेने वाला नारायण, கீதா ஞானத்தை எடுத்துக்க கூடிய நாராயணன் जो पहले नर था, யாரு ஃபர்ஸ்ட் நரனாக இருந்தாங்க नारायण बनता है, நாராயண ஆகுறாங்க. वो झूठ कैसे साबित हो सकता है? அவங்க பொய்யன்னு சொல்லி எப்படி நிரூபணம் ஆகுவாங்க? सत्यनारायण की तो घर घर में कथा होती है. சத்யநாராயணனோட கதை ஒவ்வொரு வீட்ல கூடயும் பாடப்படுகிறது. जो एक ही सच्चा है इस दुनिया में साकार रूप में, அந்த கதைய படிக்கப்படுகிறது. யாரு? அந்த ஒருத்தர் தான் முழு உலகத்துல உண்மையானவர். उसको झूठा साबित कर देंगे. அவங்கள போய் பொய்யன்னு சொல்லி நிரூபிச்சிட்டீங்கன்னா
तो झूठ साबित करने वालों का क्या हाल होगा? அப்போ பொய்யன் நிரூபிக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகும்? इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க विचार सागर मंथन ब्राह्मणों को करना चाहिए. விசார சாகர மந்தனம் பிராமணர்களுக்கு செய்யணும். विचार सागर मंथन सिर्फ एक कुरी के ब्राह्मणों ने नहीं किया. விசார சாகர மந்தன் வெறும் ஒரு குரூப்பினோட பிராமணர்கள் தான் செஞ்சாங்க என்றது இல்ல. असुर भी ब्राह्मण थे. அசுரர்கள் கூடயும் பிராமணர்கள் தான் இருந்தாங்க. रावण कुंभकर्ण मेघनाथ ये ब्राह्मण थे या नहीं थे? ராவண கும்பகர்ண மேகநாதன் இவங்க பிராமணனாக இருந்தாங்களா இல்லையா? ये भी ब्राह्मण थे. இவங்க கூடயும் பிராமணனாக தான் இருந்தாங்க. तो असुरों ने भी विचार सागर मंथन किया. அப்போ அசுரர்கள் கூடயும் விசார சாகர மந்தனத்தை செஞ்சாங்க. और பிறகு देवात्माओं ने भी தேவ ஆத்மாக்கள் கூடயும் विचार सागर मंथन किया. விசார சாகர மந்தனத்தை செஞ்சாங்க. तो विचार सागर मंथन करके ऐसी ऐसी युक्तियां निकालो कैसे जगह में. விசார சாகர மந்தனம் செஞ்சு இப்படிப்பட்ட யுக்திகளை வெளிப்படுத்துங்க. எப்படி बम मारे. எப்படி எழுப்புறது, எப்படி பாம்ப போடுறது. मुख्य बात है गीता का भगवान. முக்கியமான விஷயமா இருக்குது கீதாவோட கணவன். भगवान को न समझने के कारण பகவான புரிஞ்சுக்காம இருக்கிற காரணத்தினால कितनी गालियां दी हैं. எந்த அளவுக்கு திட்டிருக்காங்க. क्या என்ன गालियां देते हैं कि नहीं? திட்டுறாங்களா இல்லையா? अपने भारत में कोई अनुष्ठान ऐसा होता है? தன்னோட பாரத்ல அப்படிப்பட்ட ஏதாவது அனுஷ்டானம் ஆகுதா? அப்படிப்பட்ட பூஜை ஏதாவது பண்றாங்களா? जैसे और अनुष्ठान होते हैं यज्ञोपवीत का अनुष्ठान. எப்படி மத்த அனுஷ்டானங்கள் ஆகுது, அனுஷ்டான் ஆகுது. இப்போ அந்த பூஜை எல்லாம் செய்யறாங்க இல்லையா, யக்னத்தை பண்றதெல்லாம் செய்யறாங்க. मृत्यु हो जाती है तो अनुष्ठान करते हैं. இப்போ மரணம் ஆயிடுது, அப்போ கூட என்ன செய்யறாங்கன்னா அந்த அனுஷ்டானத்தை பண்றாங்க. அதாவது அதோட ஏதெல்லாம் அது சம்ஸ்காரம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் செய்வாங்க. ऐसे कोई अनुष्ठान होता है जिसमें गालियां देते हैं? அப்படின்னா அதோட பரம்பரை இருக்கும் இல்லையா, அதெல்லாமே செஞ்சு இதை கிளியர் பண்றாங்க. அதே மாதிரி ஏதாவது இப்படிப்பட்ட அனுஷ்டானம் இருக்குதா எதுல திட்டுவாங்க? அந்த ஒரு அனுஷ்டானத்துல திட்டுற ஒரு அனுஷ்டானம் அது இல்லையா? कन्या पक्ष वाले கன்யா பக்கம் அந்த பொண்ணு பக்கம்ல இருக்கக்கூடியவங்க वर पक्ष वालों को खूब गालियां देते हैं. அந்த இவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த பையன் பக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லபடியாக திட்டுவாங்க. भोजन भी खिलाते जाते हैं और गालियां भी देते जाते हैं. சாப்பாடு கூடயும் பரிமாறிட்டு இருப்பாங்க, பிறகு திட்டுட்டே போகுவாங்க. कोई अनुष्ठान है ऐसा? அப்படி ஏதாவது அனுஷ்டானம் இருக்குதா? नहीं है. இல்லையா? अच्छा दक्षिण भारत में नहीं होता होगा इसलिए नहीं मालूम कोई को. ஆமா, இங்க தென்னிந்தியால எப்படிப்பட்ட பரம்பரை இல்லன்னு நினைக்கிறேன், அதனாலதான் யாருக்குமே தெரியாது. उत्तर भारत में होता होगा. உத்தர பாரத் அப்படின்னா நார்த் இந்தியால ஆகும். कोई हो उत्तर भारत वाला तो बतावे. யாராவது நார்த் இந்தியா நீங்க இருந்தா சொல்லுங்க. अरे कोई अनुष्ठान ऐसा नहीं है. அரே எந்த அனுஷ்டானமும் இப்படி இல்லையா? शादी திருமணம் जब शादी होती है எப்போ திருமணம் ஆகுதோ उत्तर भारत में, अब दक्षिण भारत का तो पता नहीं. நார்த் இந்தியால, சவுத் இந்தியா பற்றி தென்னிந்தியா பற்றி எனக்கு தெரியாது. उत्तर भारत में जब शादी होती है நார்த் இந்தியால எப்போ கல்யாணம் ஆகுதோ तो कन्या पक्ष वाले वर पक्ष वालों को खूब गालियां देते हैं. आते हैं तो गालियां देते, खाना खाने बैठेंगे तो गालियां देंगे. இப்போ கன்யா பக்கக்காரங்க பொண்ணு பக்கக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பையன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக அந்த சைடுக்காரங்களை ரொம்ப திட்டுவாங்க. எப்போ வராங்களோ அப்பவும் திட்டுறாங்க. சாப்பிடுறப்ப கூடயும் திட்டுட்டே இருப்பாங்க. जाएंगे तो गालियां देंगे. எப்போ போறாங்களோ அப்போ கூடயும் திட்டுவாங்க. कहाँ
कहाँ की यादगार? எந்த நேரத்தினோட நினைவார்த்தமா இருக்குது? हैं? संगम युग की यादगार। சங்கம் யுகத்தினோட நினைவார்த்தமா இருக்குது. ऐसा है वैसा है, माँ बहन बेटी सबकी गालियां देंगे। இப்படி இவங்க இப்படி இவன் இப்படி அப்படி அவங்களோட தங்கச்சி அம்மா பிறகு न इसके लिए कोई बेटी है न அப்படின்லாம் கெட்ட கெட்ட வார்த்தைய திட்டுவாங்க. இவங்களுக்கு பொண்ணு கூடயும் இல்ல, कोई माँ है न कोई ये है न कोई वो है, ऐसे ऐसे करके गालियां देते हैं। இவங்க அப்படின்னா அம்மாவும் இல்ல தங்கச்சியும் இல்ல பொண்ணும் இல்ல அப்படின்னா ஒண்ணுமே கம்பேரிசன் இல்ல, அப்படி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா திட்டுவாங்க. जो सुनने में भी अच्छी नहीं लगती। அது எப்படின்னா கேக்குறதுக்கு கூடயும் அது நல்லா இருக்கிறது இல்ல. तू कितनी गालियां दी। அப்போ எவ்வளவு திட்டிருக்காங்க. बाप तो भारत को आके स्वर्ग बनाते हैं அப்பா வந்து பாரத ஸ்வர்கமாக ஆக்கியிருக்காங்க. और वो ऐसी छी छी गालियां देते हैं। பிறகு அவங்களுக்கு இப்படி அழுக்கான வார்த்தைகளை திட்டுறீங்களா வார்த்தையால? भगवान का क्या हाल कर दिया। பகவானோட நிலைமை என்ன ஆக்கிட்டீங்க? इतनी गालियां दी है। எவ்வளவு திட்டிருக்கீங்க. भारतवासियों ने பாரதவாசிகள் अपन को ही चमाट लगाई, தனக்கே அறைய கொடுத்திருக்காங்க. जो बिल्कुल ही पत्थर बुद्धि बन गई। யாரு முழுமையாக கல்லு புத்தி ஆயிட்டீங்க. பிறகு फिर इन गालियां देने वालों को पारस बुद्धि कौन बनावेगा। இப்படி யாரு திட்டுறாங்களோ இவங்கள தங்கம் போல புத்தியாக யார் ஆக்குவாங்க? कौन बनावेगा? யார் ஆக்குவாங்க? इन गालियां देने वालों को भी पारस बुद्धि, இந்த திட்டுறாங்க இல்லையா இவங்கள கூடயும் பாரஸ் புத்தியாக बाप को ही बनाना पड़ता है। தங்கமான புத்தியாக அப்பாக்கு தான் ஆக்க வேண்டியதாக இருக்கும். तो मुख्य बात है அதாவது முக்கியமான விஷயம் இருக்கு गीता के भगवान की। கீதையினோட பகவான் பற்றி. गीता भी बहुत अच्छी बनाओ। கீதைய கூடயும் ரொம்ப நல்லபடியாக ரெடி பண்ணுங்க. क्या? என்ன? गीता अच्छी बनाओ। கீதா நல்லபடியாக ரெடி பண்ணுங்க. छी छी देखने में ना आए। சீச்சியாக தென்படக்கூடாது. अच्छी गीता बनाओ। நல்லபடியாக கீதாவை தயார் பண்ணுங்க. सुनहरी गीता बनाओ। அழகான கீதாவை ரெடி பண்ணுங்க. அப்படின்னா புது கீதாவை. भले कितना भी खर्चा हो जाए। அழகான புதுசான அப்படின்னா நல்லபடியான கீதாவை ரெடி பண்ணுங்க. பல எவ்வளவு வேணும்னாலும் அது செலவாகட்டும். बनाने में खर्चे की परवाह नहीं। அந்த கீதாவை ரெடி பண்றதுல செலவினோட அத ஒன்னும் பரவாயில்ல. अच्छे से अच्छा आर्टिस्ट நல்லதிலும் நல்ல ஆர்டிஸ்ட் बॉम्बे से मंगाओ। நல்லதிலும் நல்ல அந்த சித்திரத்தை ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த பாம்பேல இருந்து அவங்கள வர வைங்க, கூப்பிடுங்க. बॉम्बे में अच्छे अच्छे आर्टिस्ट हैं। பாம்பேல நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. अच्छी गीता बनावेंगे। நல்ல கீதாவை ரெடி பண்ணுவாங்க. जो गीता का कंट्रास्ट वाला चित्र बनाया था, கீதையினோட கான்ட்ராஸ்டினோட சித்திரம் என்ன உருவாக்கி இருக்காங்களோ वो कहाँ से बना था? அது எங்கிருந்து தயாராச்சு? जड़ चित्र कहाँ से बना था? ஜட சித்திரம் எங்கிருந்து தயாராச்சு? बॉम्बे से बना था। किसने बनाया था? பாம்பேல இருந்து தயாராச்சு. யார் தயார் பண்ணிருந்தாங்க? रमेश बच्चे ने बनाया था। ரமேஷ் பச்சா ரெடி பண்ணிருந்தாங்க. वो तो भक्ति मार्ग की बात हो गई। அது பக்தி மார்க்கத்தினோட விஷயம் ஆயிடுச்சு. बेसिक नॉलेज की बात। பேசிக் நாலேஜினோட விஷயம் ஆயிடுச்சு. एडवांस में भी कोई बेहद का रमा ईश बच्चा होगा ना, दो शब्द मिलाने से बनता है रमेश। அட்வான்ஸ்ல கூடயும் யாரோ ரமா ஈஷ் அப்படின்னா 2 வார்த்தைகளை இணைஞ்சதப்போ இந்த ரமேஷ் என்ற வார்த்தை வந்தது. रमा माना पार्वती, ரமான்னா பார்வதி,
और ईश माना स्वामी, பிறகு ஈஷனா கணவன், ईश्वर, ஈஸ்வர், पति परमेश्वर। பதி பரமேஸ்வர் அப்படின்னா கணவன் தான் கண்கண்ட तो தெய்வம். पार्वती का परमेश्वर कौन हुआ? அப்போ பார்வதிக்கு பரமேஸ்வர் கணவன் தான் கண்கண்ட தெய்வம் யாரானாங்க? रमेश, ரமேஷ், रमा, ईश। ரமா, ஈஷ். तो बोला அப்போ சொன்னாங்க बॉम्बे में अच्छे से अच्छे आर्टिस्ट है। பாம்பேல நல்லதிலும் நல்ல बॉम्बे नाम क्यों पड़ा? ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்கள பாம்பே என்ற பேரையே சொன்னாங்க. ஏன் வந்தது? बॉम्बे है विनाशकारी, பாம்பே இருக்குது வினாஷ்காரி, दिल्ली है स्थापनाकारी। தில்லியா இருக்குது ஸ்தாபனை செய்யக்கூடியது. तो बॉम्बे में அப்போ பாம்பேல ऐसा बम छोड़ने वाला இப்படி பாம்ப போடக்கூடியவங்க, और ऐसा आर्ट बनाने वाला गीता का, பிறகு இப்படி ஆர்ட்ட ரெடி பண்ணக்கூடியவங்க, கீதது चित्र बनाने वाला अच्छे से अच्छा, சித்திரத்தை ரெடி பண்ணக்கூடியவங்க நல்லதிலும் நல்ல कोई बच्चा भी होगा। யாராவது குழந்தை கூடயும் இருப்பாங்க, ஆண் குழந்தை. वो तो हुआ हद का रमेश, அவங்க ஆயிட்டாங்க எல்லாருக்கும் உட்பட்ட ரமேஷ். फिर हुआ பிறகு ஆனாங்க बेहद का रमेश, பிறகு எல்லாருக்கும் அப்பாற்பட்ட ரமேஷ், सबसे होशियार, எல்லாத்தை விட புத்திசாலி. क्या? என்ன? पश्चिम में, வெஸ்ட்ல, पश्चिमी भारत में வெஸ்டர்ன் பாரத்ல बॉम्बे से लेकर के श्रीनाथ द्वारे तक, பாம்பேல இருந்து ஸ்ரீநாத் துவாரே வரைக்கும், ஸ்ரீநாத் டெம்பிள் இருக்குல்ல அங்க வரைக்கும், ये पश्चिम भारत का आखिरी हिस्सा माना जाता है। இது வெஸ்ட் இந்தியா இருக்கு இல்லையா, அந்த அதோட லாஸ்ட் போர்ஷன் சொல்லப்படுகிறது, லாஸ்ட் பாகம்னு तो சொல்லப்படுகிறது. सबसे होशियार श्रीनाथ द्वारे में होते हैं। எல்லாத்தை விட புத்திசாலியானவங்க, கிளவரானவங்க ஸ்ரீநாத் கோயில்ல இருப்பாங்க. बम फोड़ने वाले, बम बनाने वाले, பாம்ப வெடிக்க கூடியவங்க, பாம்ப ரெடி பண்ண கூடியவங்க सबसे जास्ती कहाँ होते हैं? पश्चिम में होते हैं எல்லாத்தை விட அதிகம் எங்க இருப்பாங்க? வெஸ்ட்ல இருப்பாங்களா या पूरब में होते हैं? இல்லன்னா ஈஸ்ட்ல இருப்பாங்களா? पूरब में बम नहीं बनते इतने बढ़िया। ஈஸ்ட்ல பாம்பு ரெடி ஆகுறது இல்ல இவ்வளவு நல்லபடியாக. कहाँ बनते हैं? எங்க ரெடி ஆகுது? पश्चिम। कहाँ से शुरू हुए? எங்கிருந்து ரெடி ஆகுதுன்னா வெஸ்ட்ல இருந்து ரெடி ஆகுது. எங்கிருந்து ஆரம்பமாச்சு? मास्को की राजधानी, மாஸ்கோவினோட ராஜதானி, मास्को राजधानी थी ना, மாஸ்கோ ராஜதானியாக தலைநகராக இருந்தது இல்லையா, उसके पास ही है बर्लिन। அது கிட்டதான் இருக்குது பர்லின். अभी जर्मनी की राजधानी, இப்போ ஜெர்மனியோட ராஜதானி ஆயிடுச்சு. उसके पहले दो हिस्से थे। அதுக்கு முன்னாடி 2 பாகங்கள் இருந்தது. आधा हिस्सा नास्तिकों के पास था, பாதி பாகம் நாஸ்திக் கிட்ட இருந்தது, आधा हिस्सा பாதி பாகம் आस्तिक क्रिश्चियंस के पास था। ஆஸ்திக் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இருந்தது. नास्तिकों ने நாஸ்திக் காரங்க बम बनाना शुरू किए। பாம்ஸ தயார் பண்றது ஆரம்பம் செஞ்சாங்க. उन्होंने तो शुरुआत की, அவங்க ஆரம்பம் செஞ்சாங்க. और अब बम बनाने में सबसे ज्यादा होशियार कौन सा देश है? பிறகு இப்போ பாம்ப ரெடி பண்றதுல எல்லாத்தை விட புத்திசாலியான தேசம் ஏதாச்சு? है? अमेरिका। அமெரிக்கா. तो है दुनिया का पश्चिमी देश। அது உலகத்தினோட வெஸ்டர்ன் கண்ட்ரியா இருக்குது, வெஸ்டர்ன் கண்ட்ரியா இருக்குது. वो तो दुनिया के हिसाब से। அது உலகத்தினோட வெஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி, உலகத்துக்காக. अब भारत में இப்போ பாரத்ல विदेश कौन सा है और स्वदेश कौन सा है? விதேசம் எதா இருக்குது, பிறகு ஸ்வதேசம் எதா இருக்கு. जिनकी भाषा ही समझ में नहीं आती, அதோட பாஷை என்ன இருக்குதோ மொழியே புரியுறது இல்ல, भाषा ही अलग। அந்த லாங்குவேஜே வேற. दक्षिण भारत विदेश தென் இந்தியா இருக்குது விதேசம், और उत्तर भारत பிறகு நார்த் இந்தியா இருக்குது, स्वदेश।
அதா இருக்குது ஸ்வதேஷ். दक्षिण भारत தென்னிந்தியா जब विनाश होता है எப்போ விநாசம் ஆகுதோ तो दक्षिण भारत सारा समुद्र में आ जाता है. அந்த தென்னிந்தியா வந்து எல்லாம் கடல்ல மூழ்கிடுது. ऐसे ही दुनिया का जब विनाश होता है तो अमेरिका वगैरह सब அதே மாதிரி உலகத்தினோட விநாசம் எப்ப ஆகுமோ அப்போ இந்த அமெரிக்கா இதெல்லாமே सब समंदर के अंदर आ जाएंगे. எல்லாமே கடலுக்குள்ள வந்துடும். तो वो है दुनिया के हिसाब से बम छोड़ने वाला देश. அப்போ அதாச்சு உலகத்தினோட கணக்குல பார்த்தோம்னா பாம்பே விடுற தேசம், போடுற தேசம் अमेरिका. அமெரிக்கா. और ये भारत के देश के हिसाब से பிறகு இது பாரத்தினோட தேசத்தினோட கணக்குல பார்த்தோம்னா पश्चिमी भारत का हिस्सा जो வெஸ்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த பாரத்தினோட போர்ஷன் बड़े बड़े ज्ञान के बम छोड़ेगा. அவங்க என்ன செய்வாங்கன்னா பெரிய பெரிய பாம்பினோட ஞானத்தினோட பாம்ப போடுவாங்க. और सारा सागर जो है பிறகு முழு கடல் என்ன இருக்காது बॉम्बे को डुबो देगा. பாம்பேய மூழ்க வச்சிடும். पहले स्थूल डुबाने की बात होगी. ஃபர்ஸ்ட் ஸ்தூலத்துல மூழ்க வைக்கிற விஷயம் இருக்குமா पहले ज्ञान जल से डुबाने की बात होगी. இல்லன்னா ஃபர்ஸ்ட் ஞானத்தினோட தண்ணில மூழ்க வைக்கிற விஷயம் இருக்குமா पहले ज्ञान जल से डुबाने की बात होगी. ஃபர்ஸ்ட் ஞானத்தினோட தண்ணில மூழ்க வைக்கிற விஷயம் இருக்கும். तो बोला उस क्षेत्र में அப்ப சொன்னாங்க அந்த ஒரு ஏரியால जो पश्चिमी भारत है என்ன வெஸ்டர்ன் பாரத் இருக்குது, வெஸ்ட் பாரத் में सबसे जास्ती होशियार श्रीनाथ द्वारी में होते हैं. அதுல எல்லாத்தை விட புத்திசாலியானவங்க ஸ்ரீநாத் கோயில்ல இருப்பாங்க. बॉम्बे के पास ही है गुजरात. பாம்பே கிட்டதான் இருக்குது குஜராத். गुजरात और वही है श्रीनाथ द्वारा. குஜராத் பிறகு அங்கதான் இருக்குது ஸ்ரீநாத் கோயில். तो गीता सुनहरी हो. அப்போ கீதா நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும். जिस पर जड़त भी हो हीरो की. அதுல எப்படின்னா வைரத்தினோட வைரம் கூடயும் பிக்ஸ் ஆகி இருக்கணும். அந்த கோல்டன் போல நல்லபடியாக இருக்கணும். பிளஸ் அதுல வைரம் பிக்ஸ் ஆக இருக்கணும். एक गीता कृष्ण के ऊपर हो ஒரு கீதா கிருஷ்ணர்து இருக்கணும். और दूसरी गीता शिव बाबा के ऊपर हो. பிறகு இன்னொரு கீதா சிவ பாபாது இருக்கணும். क्या என்ன कंट्रास्ट दिखाओ. வித்தியாசத்தை காமிங்க. ये कृष्ण की गीता, இது கிருஷ்ணனோட கீதா. जो गीता कृष्ण की है எந்த கீதா கிருஷ்ணனோடது उस गीता में அந்த கீதையில उस गीता के दिल पर कृष्ण की छाप. அந்த கீதையினோட மனது மேல கிருஷ்ணனோட பிரிண்ட். और दूसरी शिव बाबा की गीता. பிறகு இன்னொன்னு சிவ பாபாவோட கீதா. उस गीता के ऊपर அந்த கீதா மேல इसकी छाप யாரோட பிரிண்ட் இருக்கணும்? शिव बाबा की छाप. சிவ பாபாவோட பிரிண்ட். दिल पर छाप पड़ती है ना. மனது மேல பிரிண்ட் விழுது இல்லையா? तो जिसके दिल पर जिसकी छाप पड़ जाती है बस वही दिखाई पड़ता है. யாரோட மனது மேல யாரோட பிரிண்ட் விழுதோ அவங்களுக்கு வெறும் அவங்கதான் தென்படுவாங்க. तो दो गीताएं बनाओ. அப்போ ரெண்டு கீதாவை உருவாக்குங்க. एक गीता पर कृष्ण की छाप ஒரு கீதா மேல கிருஷ்ணனோட பிரிண்ட். और दूसरी गीता पर பிறகு இன்னொரு கீதா மேல शिव बाबा की छाप. சிவ பாபாவோட பிரிண்ட். ये ज्ञान सागर निराकार. இந்த ஞானக்கடல் நிராகார். गीता का भगवान கீதாவோட கணவன். और वह साकार भगवान. பிறகு அவங்க இருக்காங்க சாக்கார் பகவான். ये लिखो இந்த விஷயத்தை எழுதுங்க. शिव भगवान वाच. சிவ பகவான் சொல்லிருக்காங்க. एक पर लिखा हो कृष्ण भगवान वाच. ஒருத்தர் மேல என்ன எழுதி இருக்கணும்னா ஒண்ணு மேல சிவ பகவான் வாச். वह निराकार शिव भगवान वाच.
அவரா இருக்காங்க நிராகார் சிவ் பகவான். वो साकार कृष्ण भगवान हुआ। அது என்னன்னா நிராகார் சிவனோட பேச்சு சொல்லிட்டு இருக்காங்க, அவரு பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இது மேல என்ன எழுதுன்னா கிருஷ்ண பகவான் சொல்லிட்டு இருக்காங்க. बच्चा बुद्धि होगा, குழந்தை புத்தியாக இருந்தாங்கன்னா तो बुद्धि में बैठेगा नहीं। அப்போ புத்தில உட்காராது. सालम बुद्धि होगा, புத்திசாலியான புத்தியாக तो இருந்தது जज करेगा। அப்போ நிர்ணயம் பண்ணுவாங்க. जज करेगा गीता का भगवान कौन है, ஜட்ஜ் பண்ணுவாங்க கீதையினோட பகவான் யாரா இருக்காங்க, जो मनुष्य को नर से नारायण बनाने वाला है। யாரு மனிதனை நரச நாராயணன ஆக ஆக்கக்கூடியவங்க. नर क्या बन जाता है, நரன் என்ன ஆயிடுறாங்க, नारायण बन जाता है। நாராயணன் ஆயிடுறாங்க. मैंने तो कहा था ना, நான் சொல்லிருந்தேன் இல்லையா, अपन को आत्मा समझ रोज बाप को याद करो। தன்னை ஆத்மா நினைச்சு அப்பா இருக்கிற என்ன நினைவு செய்யுங்க. क्योंकि मैं भी आत्मा और तुम भी ஏன்னா நானும் ஆத்மா, பிறகு நீங்களும் आत्मा। ஆத்மா இருக்கீங்க. देही अभिमानी भव। தேஹி அபிமானி பவ். தேஹி அபிமான ஆத்மாபிமானி ஆகுங்க. आत्मा का ज्ञान अभी तुम बच्चों को मिल रहा है। ஆத்மாவோட ஞானம் இப்போ குழந்தைகளான உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. तुम ही सारी सृष्टि के पक्की से पक्की आत्मा बनने वाले हो। நீங்க தான் முழு சிருஷ்டியினோட எல்லாத்தை விட பக்கா ஆன ஆத்மாக்கள் ஆகக்கூடியவங்க. जो कच्ची आत्मा बनेंगे யாரு அறகுறையான ஆத்மாக்கள் ஆகுவாங்களோ वो कितने जन्म लेंगे, அவங்க எத்தனை ஜென்மங்களை எடுத்துக்குவாங்க, 84 जन्म नहीं लेंगे, कम जन्म लेंगे। 84 ஜென்மங்களை எடுத்துக்க மாட்டாங்க, கம்மி ஜென்மத்தை और எடுத்துக்குவாங்க. जो पक्की आत्मा बनेंगे பிறகு யாரு பக்கா ஆத்மா ஆகுவாங்களோ पूरे 84 जन्म लेंगे முழுமையாக 84 ஜென்மங்களை எடுத்துக்குவாங்க. और डायरेक्ट भगवान बाप को याद करेंगे। பிறகு டைரக்ட் பகவான் அப்பாவை நினைவு செய்வாங்க. मिलेंगे जुलेंगे अंत तक, तुम संग खाऊं तो சந்திப்பாங்க. பிறகு உன்ன கூட தான் சாப்பிடுவேன், तुम संग खेलूं, உன்ன கூட தான் விளையாடுவேன், तुम संग श्वासों श्वास உன்ன கூட ஒவ்வொரு மூச்சுக்கு கூடயும் साथ निभाऊं। ஒவ்வொரு மூச்சில கூட உன் கூட தான் நான் இணைஞ்சிருப்பேன், பிறகு கடைசி வரைக்கும் இருப்பேன். ऐसे ऐसे चित्र बनाओ। உன் கூட தான் நான் ஒவ்வொரு மூச்சுக்கு கூடயும் கடைசி வரைக்கும் இருப்பேன். இப்படிப்பட்ட சித்திரத்தை உருவாக்குங்க, सर्विस करो சர்வீஸ் செய்யுங்க. तो तुम्हारी बहुत प्रजा बनती जाएगी। அப்போ உங்களோட நிறைய பிரஜைகள் ரெடி ஆகுவாங்க. क्या என்ன, अभी तो तुम्हारी बात कोई सुनता नहीं, இப்போ உங்களோட பேச்ச யாருமே கேக்குறது இல்ல. फिर क्या होगा, பிறகு என்ன ஆகும், ऐसे ऐसे चित्र बनावेंगे, இப்படிப்பட்ட சித்திரங்கள் எல்லாம் ரெடி பண்ணீங்கன்னா, ऐसा ज्ञान का बम छोड़ेंगे, இப்படிப்பட்ட ஞானத்தினோட பாம்ப போட்டீங்கன்னா, तो तुम्हारी बहुत प्रजा बनती जाएगी। அப்போ உங்களோட நிறைய பிரஜைகள் ரெடி ஆயிட்டே போகுவாங்க. और जो भी जेल में पड़े हुए हैं, பிறகு யாரெல்லாம் ஜெயில இருக்காங்க, बंधन में पड़े हुए हैं, பந்தனத்துல இருக்காங்க, क्या என்ன, उन्हें सच्चाई सुनने से रोका जाता है। அவங்களுக்கு உண்மையான விஷயம் கேக்குறது இல்ல, सच्चाई से महरूम है, அவங்கள அதிலிருந்து அவாய்ட் பண்றாங்க, அவங்கள தூரம் பண்றாங்க. உண்மையான விஷயத்திலிருந்து அவங்க தூரமாக இருக்காங்க. वो जेल से छूटते जाएंगे। அவங்க ஜெயில இருந்து விடுதலை அவங்களுக்கு कौन पड़े ஆயிட்டு जेल இருக்கும். में भी? யார் இருக்காங்க இப்போ ஜெயில, सबसे बड़ी थी बड़ी जेल की निकी है, எல்லாத்தை விட பெரியதிலும் பெரிய ஜெயிலு இப்போ யாரோடதா गुरु இருக்குது, होगी। குருக்கள் தான் இருக்குது. कौन से गुरु, बाहरी दुनिया के गुरु, எந்த குருக்கள், வெளியில இருக்கக்கூடிய குருக்களா, ब्राह्मणों की दुनिया के जो गुरु है वो गुरु, பிராமணர்களினோட உலகத்துல யாரு குரு இருக்காங்களோ அந்த குரு उनको जेल में डाल करके बैठे हुए।
அவங்கள ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. तो गुरुओं की जेल की जंजीरों से छूटते जाएंगे. அப்போ குருவினோட ஜெயிலினோட அந்த சங்கிலி இருக்கு இல்லையா, அதுல இருந்து அவங்க விடுதலை ஆயிட்டே இருப்பாங்க. பாபாவும் பாருங்க சின்னவங்க இருக்காங்க இல்லையா, बाबा भी पहले उन्हीं गुरुओं की जेल में था. பாபா கூடயும் முன்னாடி அந்த குருக்களோட ஜெயில தான் இருந்தாங்க. क्या? என்ன? बाबाएं भी दो हैं वेद की दुनिया में. பாபாக்கள் கூடயும் 2 பேரு எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்துல. कौन से बाबा हैं? எந்த பாபாக்கள்? एक ब्रह्मा बाबा, ஒருத்தர் பிரம்மா பாபா, एक शिव बाबा, ஒருத்தர் शिव பாபா, एक छोटा बाबा ஒருத்தர் சின்ன பாபா, और एक बड़ा बाबा. ஒருத்தர் பெரிய பாபா. तो यह बाबा भी जेल से छूटा ना. இந்த பாபா கூடயும் ஜெயிலிருந்து விடுதலை ஆனாங்க இல்லையா. जेल से छूटा तो जो जेल से निकल के बाहर छूट जाता है, बाहर भाग जाता है. ஜெயிலிருந்து விடுதலை ஆயிட்டாங்கன்னா இப்ப யாரு ஜெயிலிருந்து விடுதலை ஆயிடுறாங்க, வெளியில வந்துடுறாங்க. तो उसके पीछे क्या लगाते हैं? அப்ப அவங்களுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க? அவங்களுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க? अरे அரே, जो जेल से छोड़ के भाग जाता है யாரு ஜெயில விட்டு ஓடி போயிடுறாங்க, तो उसको पकड़ने के लिए क्या करते हैं? அவங்கள பிடிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? पुलिस फोर्स लगाते हैं. போலீஸ் போர்ஸ வைக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி அவங்கள அனுப்புறாங்க. शास्त्रों में लिखा है, சாஸ்திரத்துல எழுதிருக்காங்க, कृष्ण के पीछे कंस पड़ गया, கிருஷ்ணனுக்கு பின்னாடி கம்சன் விழுந்துட்டான். राम के पीछे रावण पड़ गया, அப்படின்னா ராமனுக்கு பின்னாடி ராவணன் சுத்தினான். और शंकर के पीछे பிறகு சங்கருக்கு பின்னாடி भस्मासुर पड़ गया. பஸ்மாசுரன் சுத்தினான். लोग कहते हैं तुम्हारा भगवान भगवान है तो भागता क्यों फिरता है? ஜனங்க சொல்றாங்க உங்களோட பகவான் பகவானா இருக்காங்கன்னா ஏன் ஓடுறாங்க இங்க அங்க? उनको अच्छी तरह से समझाओ. அப்போ அவங்களுக்கு நல்லபடியாக புரிய வைங்க. अरे हमारा भगवान नहीं भागता फिरता है. அரே நம்மளோட பகவான் ஒண்ணு ஓடுறது இல்ல. तुम अपने भक्ति मार्ग के भगवान को देखो. நீங்க உங்களோட பக்தி மார்க்கத்தினோட பகவான பாத்துக்கோங்க. एक मिसाल नहीं है, ஒரு எக்ஸாம்பிள் இல்ல, 20 मिसाल है. 20 விதமான உதாரணங்கள் இருக்குது. तो सब जेल से छूटते जाएंगे. அப்ப எல்லாருமே ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே. अभी बाप कहते हैं इन गुरुओं को मारे गोली. இப்போ அப்பா சொல்றாங்க இந்த குருக்களுக்கு குண்டடிங்க. क्या? என்ன? भक्ति मार्ग में तुमने भी कितने गुरु किए? பக்தி மார்க்கத்துல நீங்க கூட எத்தனை குருக்களை अभी तो तुम छूट गए हो. குருக்களை வச்சுக்கிட்டீங்க, இப்போ நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. अब इन सब गुरुओं को मारो गोली. இப்போ இந்த எல்லா குருக்களை என்ன செய்யணும்னா இவங்களுக்கு குண்டு அடிக்கணும். कौन सी गोली? எந்த குண்டு? स्थूल गोली नहीं उठा लाना. ஸ்தூலமான குண்டை எடுத்துன்னு வராதீங்க. अभी तुमको बाप कहते हैं இப்போ உங்களுக்கு அப்பா சொல்றாங்க, तो हम सुनते हैं ना. அப்ப நாங்க கேக்குறோம் இல்லையா? सदगुरु तो एक ही होता है, சத்குரு ஒருத்தர் தான் இருப்பாங்க. जो सर्व का सदगति दाता है. யாரு அனைவருக்குமே சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளலா இருக்காங்க. तो ब्रह्मा के मुख से जब ये वाक्य बोला जा रहा था, பிரம்மாவினோட முகம் மூலமாக எப்போ இந்த வாக்கியம் சொல்லப்பட்டு இருந்ததோ तो बाबा की बुद्धि में क्या आता था? அப்போ பாபாவோட புத்தியில என்ன வந்துட்டு இருந்தது? कि सदगुरु एक ही होता है. वो कौन सा रूप था? சத்குரு ஒருத்தர் தான். அப்ப அவங்க எந்த ரூபம் அவங்களது?
ब्रह्मा बाबा की बुद्धि में कौन था वो रूप था जो सदगुरु एक ही होता है? பிரம்மா பாபாவினோட புத்தியில யாரு யாரு சத்குரு ஒருத்தர் தான் இருந்தாங்க. बड़ा रूप பெரிய ரூபம் नहीं, उनकी बुद्धि में अगर वो रूप होता இல்ல. ஒருவேளை அவங்களோட புத்தியில இந்த ரூபம் இருந்திருந்தா तो सदगति हो जाती. அப்ப அவங்களுக்கு சத்கதி கிடைச்சிருக்கும். भूत प्रेत का शरीर मिलता ही नहीं. பூத பிரேத்தத்தினோட சரீரம் கிடைச்சிருக்காது. सदगुरु एक ही होता है जो सर्व का सदगति दाता है. சத்குரு ஒருத்தர் தான் யாரு அனைவருக்குமே சத்கதி கொடுக்க கூடியவர். बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, मैं दिव्य जन्म लेता हूँ. நானு தெய்வீகமான ஜென்மத்தை எடுத்துக்கிறேன். क्या? என்ன? साधारण जन्म नहीं लेता हूँ. சாதாரணமான ஜென்மத்தை எடுத்துக்கிறது இல்ல. इनमें प्रवेश करता हूँ. இவங்களுக்குள்ள பிரவேசம் செய்றேன். तुम तो नहीं कहेंगे நீங்க ஒன்னும் சொல்ல மாட்டீங்க कि हमारे में प्रवेश किया है. எனக்குள்ள பிரவேசம் பண்ணி இருக்காங்கன்னு कहेंगे சொல்வீங்களா? इनमें प्रवेश किया. इनमें माने இவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி இருக்காங்க. இவங்கன்னா राम और कृष्ण में प्रवेश किया है. ராமர் பிறகு கிருஷ்ணருக்குள்ள பிரவேசம் பண்ணி இருக்காங்க. तुम नहीं कहेंगे हमारे में प्रवेश किया है. நீங்க சொல்ல மாட்டீங்க நமக்குள்ள பிரவேசம் பண்ணி இருக்காங்கன்னு. इनमें प्रवेश किया है. इनके लिए कहते हैं ये अपने जन्म को नहीं जानते. இவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணிருக்காங்க. இவங்களுக்காக சொல்லப்படுகிறது. இவங்க தன்னோட ஜென்மங்களை பற்றி இவங்களுக்கு தெரியாது. इनकी बात तुमको सुनाते. இவங்களோட பேச்ச உங்களுக்கு சொல்றேன். मुझे अकेले को कैसे सुनावेंगे? எனக்கு மட்டுமே ஏன் சொல்வாங்க? எப்படி சொல்வாங்க? सुनने वाला तो दूसरा चाहिए. கேட்க கூடியவங்க வேற தேவை இருக்காங்க. तो बच्चों அப்ப குழந்தைகளே, अटेंशन इस बात में देना है கவனம் இந்த விஷயத்தை பற்றி செலுத்தணும். कि सर्विस वृद्धि को कैसे पावे. சர்வீஸ் எப்படி வளர்ச்சியை அடையிறது? ऐसे तो ड्रामा जू मिसल चलता रहता है. அப்படி பார்த்தோம்னா டிராமா பேன் போல போகுது. जू होता है ना सर में धीरे धीरे चलता है. இந்த பேன் இருக்கோ இல்லையா தலைல, அது மெதுவாக அது நடக்குது. राजधानी में ऐसे स्थापन होगी. ராஜதானி கூட இப்படியேதான் ஸ்தாபனா ஆகும். धीरे धीरे राजधानी स्थापन होती जाएगी. மெதுவாக ராஜதானி ஸ்தாபனா ஆயிட்டே இருக்கும். झाड़ पर समझाना बहुत अच्छा है. மரத்து மேல புரிய வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆயிருக்கு. और सहज भी है. பிறகு சகஜமா கூடயும் இருக்கு. बड़ के झाड़ का मिसाल भी है. அந்த ஆலமரத்தினோட உதாரணம் கூடயும் இருக்குது. और सभी धर्म खड़े हैं. பிறகு எல்லா தர்மங்கள் நின்னுட்டு இருக்குது. மற்றபடி எல்லா தர்மங்கள் நின்னுட்டு இருக்கு. सब धर्मों की टालियां खड़ी हुई है. எல்லா தர்மத்தினோட கிளைகள் நின்னுட்டு இருக்குது. सब धर्मों की जड़ें भी हैं. எல்லா தர்மங்களினோட வேர்கள் கூடயும் இருக்குது. लेकिन जो मूल जड़ है ஆனா மூலமான வேர் என்ன இருக்கு? वो लोप हो गई. அது மறைஞ்சு போயிருக்கு. डिटीज नहीं है. தேவதைகள் இல்ல. और हिंदुइज्म तो हो ही नहीं सकता. பிறகு இந்துஸ் கூடயும் இருக்க முடியாது. हिंदू धर्म तो कोई ने स्थापन ही नहीं किया. இந்து தர்மம் யாருமே ஸ்தாபனமே செய்யல. ये तो हिंदुस्तान नाम से हिंदू नाम रख दिया है. இது ஹிந்துஸ்தானினோட பேர் என்ன இருக்குதோ அதனோட ஆதாரப்படி ஹிந்துஸ்தான் இந்துன்னு சொல்லிட்டாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, तुम तो आज सनातन देवी देवता धर्म के हो. நீங்க ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தினர்கள் ஆயிருக்கீங்க. और देवताओं को ही मानते हो. பிறகு தேவதைகளை தான் ஏத்துக்கிறீங்க. तुम कोई भूत प्रेतों को मानने वाले नहीं हो. நீங்க பூத்த பிரேத்தங்களை ஏத்துக்க கூடியவங்க இல்ல. और धर्मों में तो फरिश्ताओं को मानते हैं. மத்த தர்மங்கள்ல ஃபரிஷ்தாக்கள்ல ஏத்துக்கிறாங்க. देवताओं को नहीं मानते. தேவதைகளை ஏத்துக்கிறது இல்ல.
और तुम तो देवी देवताओं को मानने वाले हो। பிறகு நீங்க தேவி தேவதைகளை ஏத்துக்க கூடியவங்க இருக்கீங்க. देवी देवताओं को मानते हो, फिर अपन को हिंदू क्यों कहते हो? தேவி தேவதைகளை ஏத்துக்கிறீங்க, பிறகு தன்னை இந்துன்னே சொல்லிக்கிறீங்க. हिंदू धर्म कब स्थापन हुआ, किसने स्थापन किया? இந்து தர்மம் எப்போ ஸ்தாபனை ஆச்சு, யாரு ஸ்தாபனை பண்ணாங்க? कोई बतावे? யாராவது சொல்லுங்க. तुम हो ही आज सनातन देवी देवता धर्म के। நீங்க ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தினர்கள் தான் இருக்கீங்க. सिर्फ तुम पवित्र नहीं हो, வெறும் நீங்க தூய்மையாக இல்ல, इसलिए अपन को देवी देवता नहीं कह सकते। அதனாலதான் தன்னை தேவி தேவதான்னு சொல்லிக்க முடியாது. धर्म भ्रष्ट कर्म भ्रष्ट हो गए। தர்ம பிரஷ்டம், தர்ம தாழ்ந்தது, பிறகு செயல்கள் தாழ்ந்தது ஆயிடுச்சு. आगे तुम्हारे कर्म अकर्म होते थे, முன்னாடி உங்களோட செயல்கள் அகர்மமாக இருந்தது. रावण राज्य में कर्म अकर्म ராவண ராஜ்யத்துல செயல்கள் அகர்மமாக नहीं हो पाते, ஆக முடியறதில்ல, विकर्म हो जाते। விகர்மம் ஆயிடுது. तुम जो बेहद के सॉल्वेंट थे, நீங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட சால்வெண்டாக இருந்தீங்க, सो अब बेहद के इंसॉल्वेंट बन गए हो। பிறகு எல்லாருக்கு அப்பாற்பட்ட இன்சால்வெண்ட் ஆக ஆயிட்டீங்க. अभी फिर बाप सॉल्वेंट बनाते हैं। இப்போ மறுபடியும் கூடயும் அப்பா சால்வெண்ட் ஆக ஆக்குறாங்க. तो तुमको कितनी खुशी होनी चाहिए அப்போ உங்களுக்கு எவ்வளவு குஷி ஆகணும். कि हम सॉल्वेंट बन रहे हैं। நாம சால்வெண்ட் ஆயிட்டு இருக்கிறோம், பணக்காரங்களாக ஆயிட்டு இருக்கோம். अनेक बार हम विश्व के मालिक बने, நிறைய தடவை நம்ம உலகத்துக்கே எஜமானாக இருந்தோம் अभी देखो ஆயிருந்தோம். कहाँ पट्ट पर गिर गए, இப்ப பாருங்க எங்க கீழே விழுந்திருக்கீங்க. और हैं तो हम सब एक्टर्स। இப்ப நாம எல்லாருமே ஆக்டர்ஸ் தான் இருக்கிறோம். मनुष्य एक्टर बनते हैं, மனிதர்கள் தான் ஆக்டர்ஸ் ஆகுறாங்க. एक्टर होकर के और ड्रामा को न जाने ஆக்டர் ஆகி பிறகு டிராமா பத்தி தெரிஞ்சுக்கலன்னா तो इसको इडियट एक्टर कहेंगे। அப்போ இவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா இடியட் ஆக்டர்னு சொல்வாங்க. तो सारा भी इडियट ये है, அப்போ எல்லாருமே இடியட் தான் இருக்கீங்க, बिल्कुल बेसमझ। முழுமையாக புத்தி இல்லாதவங்க. अभी नॉलेजफुल बाप के तुम बच्चे हो, இப்போ நாலேஜ்ஃபுல் அப்பாவோட குழந்தைகளாக நீங்க ஆயிருக்கீங்க. तो नॉलेजफुल बन करके அதாவது நாலேஜ்ஃபுல்லாக ஆகி इडियट से आइडियल बन जाना चाहिए। இடியட்ல இருந்து முட்டாள் இருந்து ஒரு மூர்த்தி ஆயிடணும். ये नॉलेज बहुतों को देनी है, பாபா சொல்றாங்க இந்த நாலேஜ் நிறைய பேருக்கு கொடுக்கணும், नशा रहना चाहिए। போதை இருக்கணும். हम नॉलेज पढ़ते ही हैं राजाओं का राजा बनने के लिए, நாம நாலேஜ் படிக்கிறது ராஜாக்களுக்கு ராஜா ஆகுறதுக்காக. जो कम पढ़ने वाले होंगे யாரு கம்மி படிக்க கூடியவங்க இருக்காங்க उनको कम नशा चढ़ेगा, அவங்களுக்கு கம்மி போதை ஏறும். कम नशा चढ़ेगा तो पदवी கம்மி போதை ஏறுச்சுன்னா அப்போ பதவி கூடயும் कम पावेंगे। கம்மி தான் அடைவாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க तुमको इस पढ़ाई से हम विश्व का मालिक बनाए रखो। உங்களை இந்த படிப்பு மூலமாக நான் உலகத்துக்கே எஜமானாக ஆக்குறேன். पढ़ाई में कैरेक्टर अच्छा होना चाहिए, படிப்புல கேரக்டர் நல்லா இருக்கணும், நடத்த நல்லா இருக்கணும். कैरेक्टर का रजिस्टर खराब नहीं होना चाहिए। கேரக்டர்ல அப்படி இந்த நடத்தல ரெஜிஸ்டர் கெட்டு போக கூடாது. ब्रह्मचर्य में ही पढ़ाई होती है, பிரம்மச்சரியில தான் படிப்பு நல்லபடியாக நடக்கும். कहाँ वो पाई पैसे की कमाई, எங்க ஒரு பைசாவினோட சம்பாத்தியம், और पाई पैसे की पढ़ाई, அந்த படிப்பு பிறகு ஒரு பைசாவினோட அந்த படிப்பு, और कहाँ ये तो पदमपति बनना है। பிறகு இங்க எப்படின்னா பதம்பதி ஆகுறது. सब बच्चों को शांति धाम सुख धाम ले जाऊंगा, எல்லா குழந்தைகளை சாந்திதாம் சுகதாமத்துக்கு அழிச்சிட்டு போகிறேன். कोई भी साधु संत ऐसा नहीं कह सकता कि हम तुम्हें सुख धाम शांति धाम ले जाएंगे। எந்த சாது சன்னியாசி கூடயும் இப்படி சொல்ல முடியாது, நான் உங்களை சுகதாம் சாந்தி தாமத்துக்கு அழிச்சிட்டு போகிறேன்னு.
जो भी गुरु हुए யாரெல்லாம் குருக்கள் இருந்தாங்க उसके बाद दुनिया तो अशांत बनती गई। அதுக்கு பிறகு உலகம் அசாந்திதான் ஆயிட்டே போச்சு। शांति धाम कहाँ बना? சாந்திதாம் எங்கிருந்து ஆச்சு? सुखधाम को तो वह जानते ही नहीं है। சுகதாமத்தை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது। विलायत में भी जाकर भारत का सच्चा सच्चा प्राचीन राजयोग सहज राजयोग बताते। விதேசத்துல கூடயும் போய் பாரத்தினோட உண்மையான சஹஜ ராஜயோகத்தை பற்றி சொல்றாங்க। वो तो हठ योग सिखाते। அவங்க ஹட்டயோகத்தை கத்து கொடுக்கறாங்க। तुम जाकर सच्चा सच्चा प्राचीन सहज राजयोग बताओ। நீங்க போய் உண்மையில என்ன செய்யணும்னா அந்த உண்மையான சஹஜ உண்மையான பழமையான ராஜயோகத்தை பற்றி சொல்லுங்க। और बोलो कि गार्ड तो एक है। பிறகு சொல்லுங்க பகவான் ஒருத்தர் தான்। ये तो अनेक शिवो हम बन करके बैठ गए। இவங்க எப்படின்னா நிறைய பேரு சிவோகம் ஆகி நான் தான் சிவன் சொல்லி உட்கார்ந்துட்டாங்க। सच्चा फादर तो एक ही है। உண்மையான ஃபாதர் ஒருத்தர் தான்। लिबरेटर है। கடந்து அழிச்சிட்டு போக கூடியவர் லிபரேட்டர் ஆயிருக்காரு। गोल्डन एज में सिर्फ डिटीज में थी। கோல்டன் ஏஜ்ல வெறும் டிடிஸ் தான் இருந்தது। बाकी और सब धर्म मुक्ति धाम में थे। தேவதா தர்மம் தான் இருந்தது, மற்றபடி எல்லாருமே முக்தி தாமத்துல இருந்தாங்க வேற எல்லா தர்மங்கள்। ऐसे ऐसे तुम समझावेंगे तो समझेंगे बरोबर। ये तो रियल योग सिखाते। இப்படி எல்லாம் நீங்க புரிய வச்சீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க துல்லியமாக இவங்க ரியலான விஷயங்களை தான் புரிய வச்சுட்டு இருக்காங்கன்னு। अच्छा அச்சா मीठे मीठे रुहानी बच्चों को रुहानी बाप दादा का याद प्यार करो। இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக அப்பாவோட அன்பு நினைவுகள் பிறகு